உத்தரம் அதான் இப்ப இணை இப்ப நான்
அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். நான் பேசுறது தெளிவா வழங்குதா? ஓ சார், வலைக்கும் சலாம். ஓ சார், நாங்க என்ன இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன ஆட்கள் வருது கொஞ்சம் குறைய மாதிரி இருக்குன்னு தெரியா ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்க போன கிளாஸ்ல இந்த சைக்காலஜி கிளாஸ்ல என்ன படிச்சோம் முடிச்சிட்டோமா? நாம அதை மறந்து வைத்தியெல்லாம் என்னது? என்ன படிச்சோம் போன கிளாஸ்ல? சொல்லுங்க. கல்வி சார் உள்ளடக்க கல்வி அது வந்து சார் சைக்காலஜில வந்து உள்ளடங்கல் கல்வி லாஸ்டா பார்த்தது. உள்ளடங்கல் கல்வியா? அதாவது வளர்ச்சி, விருத்தி, பருவங்கள், அந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க பார்த்தோம். சரிதானே? ஓம் சார். அறிவாற்றல் வளர்ச்சி எல்லாம் பார்த்தோம். ஓ ஓகே ஓ சார். ஓகே. அந்த சார் எங்களுக்கு அவட டியூட் கிடைச்சல்ல சார். நான் இப்ப திரும்ப ஒரு தரம் போட்டுறேன் நான். ஓகே. இப்ப நாங்க இன்றைக்கு இந்த இது சைல்ட் சைக்காலஜிங்கிற அடிப்படையில இந்த சைக்காலஜியில மிக முக்கியமாக இருக்கிற அம்சங்கள்ல இந்த மூளை நரம்பு மண்டலம் என்பது மிக முக்கியமான ஒன்று. உங்களுக்கு தெரியும், உளவியல் ரீதியான நோய்கள் என்ன பிரிக்கக்குள்ள இந்த நரம்பியல் ரீதியான நோய்களும் உளவியல் ரீதியான நோய்கள்ல மிக பிரதானமான ஒரு வகையாக இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். இப்ப ஒரு மனிதன் நடத்தை அது தொடர்பாக ஆய்வு செய்கிற ஒரு முக்கிய துறை இந்த சைக்காலஜி அதே போல இப்ப சைல்ட் சைக்காலஜி அல்லது டெவலப்மெண்ட் சைக்காலஜி, அதாவது விரித்து உளவியல் அல்லது என்ன சிறுவர் உளவியல் என்கிறதெல்லாம் மனித வளர்ச்சி ஒவ்வொரு கட்டங்களில் எப்படியான உளவியல் ரீதியான மாற்றங்கள், உளவியல் ரீதியான மாற்றங்கள், அதிலே எப்படி உளவியல் தாக்கம் செலுத்துகிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கிற ஒரு பகுதியாக. அந்த அடிப்படையில இந்த மூளை விருத்தி என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதுதானே? அப்ப அது பற்றிய சில விஷயங்களை நாங்க இன்றைக்கு என்ன செய்யலாமா சொன்னால் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏற்கனவே இந்த மூளை விருத்தி அப்படியான சில விஷயங்கள் நீங்க எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? என்ன வேற எங்கேயாலும்? இல்ல சார். அப்ப மூளை விருத்தி என்பது ஒரு மனிதனை பொறுத்தவரையில மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்கலாம். அதுல இந்த மூளையினுடைய விருத்தி என்கின்ற அதே நேரம் மூளையினுடைய செயற்பாடுகள், மூளையினுடைய பகுதி, இப்படியான சில விஷயங்களையும் இதுல பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இப்ப அண்மையில நான் ஒரு எம்டி லெவல்ல இருக்கிற, அதாவது பிபி என்று நாங்க சொல்ற ஒரு டாக்டர் தன்மைகள் அவர் சொன்னார் என்றால், இப்ப மிக நல்லா இருந்த ஒருவருக்கு திடீரென என்ன செஞ்சிட்டான்னு சொன்னால், வீட்டை போறதுக்கு என்னமோ அவர் ரெடியானவருக்கு வீட்டை போற வழி அப்படியே மறந்து போயிட்டு, அதுல இருந்து அவர் ஒரு அந்த மறதிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வர தொடங்கினார். அப்ப மிக சுறுசுறுப்பாக இருந்த ஒருவர் அப்படியே குறைஞ்சி ஞாபக மறதிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்குள்ள அவர் உட்பட்டார். அப்படி கொஞ்சம் காலம் இருந்துட்டு அவரு மரணிச்சிட்டார் ஒரு விஷயத்தை சொன்னார். அப்ப சில நேரம் இந்த மூளையில ஏற்படுகின்ற பல்வேறு தாக்கங்கள் அது உளவியல் ரீதியாகவும் வெளிப்படும். அதே நேரம் ஒரு பெரிய நோய் நிலைமைகளாக வருவதற்கான வாய்ப்புகளும் அதில் இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில நாங்க முன்னையும் சொல்லக்குள்ள சொன்னோம் தெரிந்தானே, மனிதன்ல சத்திர சிகிச்சையின் மூலம் அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சையின் மூலம் உடல் இருக்கிற பல பாகங்களை மாத்தலாம். அப்படி
இதயத்தை கூட மாத்தலாமா? ஓ சார். ஓ சார் ஹார்ட் சர்ஜரி என்ன? செய்ய ஓ அதாவது ஹார்ட் சர்ஜரி ஒன்று செய்யலாம். ஆனால் இத இருதய மாற்று வைக்கலாம், அப்படியும் வைக்கப்படுது. அப்படி இருக்கா? ஓ சார். அந்த வளர்முக நாடுகள்ல வைத்து செஞ்சுன்னு வரான். அப்ப என்னடா அப்படி செய்யலாம். பேர்னாட் சொல்றவர் தான் முதலாக உலகத்தில இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்தார். எனவே ஒருவர் இருதயத்தை எடுத்து இன்னொரு வைக்கலாம். இப்ப நாங்க உளம் மனம் எல்லாம் சில விஷயங்களை பார்க்கிறோம் தானே. அப்ப அந்த உளம் மனம் என்று சொல்றதுல இப்ப மனம் எங்க இருக்கு? இந்த ஒரு உடல் உள்ள பிரச்சனை என்கின்ற ஒரு மிக பாரிய ஒரு பகுதி மாறையப்படுது. அப்படி இப்ப சொல்றாங்க என்னென்றால், இப்ப சிலாக்கள் சொல்றது இப்ப உள்ளம் தான் மனம் என்று சொல்றால், ஆனால் ஒருவருடைய இதயத்தை எடுத்து இன்னொருவருக்கு வச்சா அந்த இதயம் அந்த யாருடைய இதயமோ அதே வேலையைத்தான் இந்த சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் என்ன நடக்குதாம் என்று சொன்னால், புதிதாக இதயத்தை பெற்றவர் அவருடைய வேலையை செய்கிறார். இல்ல சில கருத்துக்களை சொல்றாங்க. அதே போல இப்ப சிலருடைய ஞாபக மறதி அப்படியான சில விஷயங்கள் ஏற்கனவே 500 அதுகளுக்கு மிக முக்கியமான வழங்கல. நீங்க ஏதாவது பேசுறீங்களா? இல்லன்னு சொல்லிட்டீங்க. பேக்ல இருந்து 1000 ரூபாய் நீங்க மைக் பண்ணிட்டாங்க, என்னமோ கதைக்கீங்க. 100 ரூபாயா இருந்துச்சு. கேசிகா மைக்கு கொஞ்சம் மியூட் பண்ணினீங்கடா. ரைட், ஓகே. நீங்க பேசக்குள்ள மைக் ஆன் பண்ணுங்க, மற்ற டைம்ல மியூட் பண்ணி வைங்க. வேற சவுண்டுகள் அப்படி பாருங்க. ஓகே. அப்ப நான் என்ன சொன்னேன் சொன்னால், அப்ப இந்த மூளையில எங்காலும் ஒரு இடத்தை அடிபட்டால் உங்களுக்கு தெரியும், சில படங்கள் அதுல எல்லாம் பார்த்துப்பீங்க. அப்படியோ அப்படி அவருக்கு முன்ன நடந்த விஷயங்கள் எல்லாம் அப்படி மறந்து பெய்த்து என்று செல்லிடம் அப்படி ஒரு நிலைமை வரும். அப்ப இப்ப மூளை தானா மனம் என்ற அடுத்த கேள்வி ஒன்று இருக்கு, சரிதானே? ஆனால் அது தான் மனம் என்று உறுதியாக சொல்ல முடியாது என்று வேறு சில ஆய்வுகளும் சொல்ல. அதே நேரம் இந்த நரம்பியலாளர்கள் சொல்றாங்க, இந்த நரம்பு மையங்கள் நரம்போட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் மனசோட சம்பந்தப்பட்டது என்று இருக்கு. அதே டைம்ல இந்த உடற்கூற்றியலியலாளர்கள் என்று சொல்ற உடலை வெட்டி பரிசோதித்து அப்படியான சில கண்டுபிடிப்புகளை செய்கிறார்கள். சொல்றாங்க என்றால் இன்னும் மனசை தேடிக்கிரிக்கம் எங்க இருக்குண்டு சொல்லப்படுது. அப்ப இப்படி மனித உடல்ல இருக்கின்ற பல்வேறு விதமான இந்த இதயம் அல்லது மூளை, இந்த நரம்பு தொகுதிகள், இது எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த மனம் என்கின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறதே நாங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். சரிதானே? அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு சொன்னால், ஒருவருக்கு ஈரல்ல கூட பிரச்சனை, ஈரலை கூட நாங்க மாத்தோம் மாத்தலாம். இப்ப என்ன நான் அறிந்த வகையில ஒருவர் மிக சுகதேகியா இருக்கிறார். அவரை ஈரல்ல பாரிய பிரச்சனை வந்து அப்படியே ஈரலை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொருவரை ஈரல்ல இருந்து அவருக்கு இந்தியாவுக்கு கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு கோடி மட்டில செலவழிச்சாங்க. இன்னொருவரை ஈரல்ல இருந்து வெட்டி அவருக்கு என்ன செய்யப்பட்டால் அவருக்கு ரீப்ளேஸ் பண்ணப்பட்டது. அது எந்த அளவுக்கு இப்ப ஒருவர இது ஈரல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 பகுதி அத என்ன செய்யணுமா சொன்னால் வெட்டி எடுத்து அவருக்கு பதிய வைக்கணுமா.
ஆனால் அந்த வெட்டி எடுக்கப்பட்டவருக்கு அது மிக என்ன வேகமாக அது ரிகவர் ஆயிருக்கும், அதாவது வளர்ச்சி அடைந்து வந்துடும். அவர் இப்பயும் என்னென்றால் எவ்ரி அந்த மந்த் அல்லது 3 மந்த்துக்கு ஒரு தரம் சில என்ன செய்யறாராம் சொன்னால் இந்த தண்ட நிறைய டெஸ்ட்டுகளை செஞ்சு அந்த டாக்டருக்கு வாட்ஸ்அப்ல அப்படி அனுப்புறார், ஒரு இதோட அனுப்பியிருக்காரு. ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 5 இயர்ஸை தாண்டிட்டு அவருக்கு அந்த இது செஞ்சு, அதனால அவர் ஒரு சுகதேகியாக ஒரு பெரிய என்ன ஒரு ஹோல்சேல் கடையில அவர் தான் அந்த கடை, பெரும்பாலும் அந்த நெக்கேசிகள் அப்படி எல்லாம் இருந்துட்டு நிறைய இதஞ்சிட்டு இருக்காரு, அதனால ஹெல்த்தியா இருக்கார். அப்ப அப்படி ஒரு ஆளுக்கு கிட்னியை மாற்றலாம், சரிதானே? இப்படி நிறைய உறுப்புகளை மாற்றலாம். ஆனால் மாற்ற முடியாத ஒரு உறுப்புன்னு சொன்னால் அது மூளை தான். ஒரு நாளும் மூளை என்ன செய்யலாதாம் சொன்னால் இன்னொருவருக்கு ஒரு நாளும் மாற்ற இயலாது. அதாவது அறுவை சிகிச்சையின் மூலம் கூட நாங்க மாற்ற இயலாத ஒரு உறுப்பாக, இந்த மிக முக்கியமான உறுப்பாக இந்த மூளை இருக்கிறத நாங்க பார்க்கலாம். எனவே இந்த மூளையை பொறுத்தவரையில அந்த மூளை விருத்தி என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுல மனிதனுடைய நரம்பு தொகுதிகளை 2 பெரிய தொகுதிகளாக பிரிச்சு பார்க்கலாம், அல்லது மனிதன் நரம்பு தொகுதி பிரதானமான 2 பகுதிகளை கொண்டிருக்கிறது என்று நாங்க சொல்லுவோம். அதுல ஒன்று மத்திய நரம்பு தொகுதி என்ற ஒரு தொகுதியும், சரிதானே? அடுத்த தொகுதி தான் என்னென்றால் சுற்று நரம்பு தொகுதி என்று சொல்றோம். அப்ப இந்த மத்திய நரம்பு தொகுதியினுடைய பிரதான பகுதியாகத்தான் இது காணப்படுதான்னு சொன்னா மூளை. இப்ப நரம்புகள் எல்லாம் போய் ஒரு மையமாக குவிகின்ற ஒரு இடம்தான் நாங்க இந்த மூளை என்று சொல்ற இடம். அப்ப ஒரு மனிதன் செயற்பாடுகள் அல்லது அவனுடைய நிறைய தொழிற்பாடுகளுக்கு அடிப்படையாக அமைவது மூளைதான். இப்ப உதாரணத்துக்கு நாங்க கண்ணால பார்த்தோம் வச்சுக்கோம், அந்த பிம்பத்தை அந்த கண் உள்வாங்கி அந்த செய்தியை மூளைக்கு தான் அனுப்பும். அப்ப மூளை தான் மீண்டும் என்ன செய்யுமா அமைச்சினால் உணர்ந்து உனக்கு மரம் இருக்கிறது, அல்லது ஒரு வாகனம் வருகிறது, அல்லது ஒரு வீடு நிற்கிறது, ஒரு மனிதர் நிற்கிறார், நாங்க அதெல்லாம் பார்க்கணும் தானே. அது அந்த நொடிப்பொழுதில் என்ன செய்யப்படுமா சொன்னால் இந்த கண் உள்வாங்கி அந்த மெசேஜ் அப்படியே என்ன செய்யுமா சொன்னால் இந்த நரம்புகளின் ஊடாக மூளைக்கு அனுப்பும். அந்த மூளை தான் இது என்ன இருக்கிறது, மரமா, மனிதனா, நாயா, வீடா என்னன்ட்டு எங்களுக்கு என்ன செய்யுமா சொன்னால் அந்த உணர்வை தரும். அப்ப அந்த பெரிய ஒர்க்கை செய்யறது எதுன்னு சொன்னால் மூளை. அப்ப அதே மாதிரி தான் இப்ப மூளையில ஒர்க்கை வேற எதாலையும் செய்யலாது. அப்படி மாதிரி ஒன்றை செய்து அதனுடைய சில இதுகளை பார்ப்போம் சொன்னால் 2 ஏக்கருக்கு மேல ஒரு விஞ்ஞானிகள் சேர்ந்து ஒரு அந்த எல்லா இதுகளையும் இது பண்ணி செஞ்சு பார்க்கறது கிட்டத்தட்ட 2 ஏக்கருக்கு மேல தேவைப்படலாம். பாருங்க, அந்த இறைவண்ட இன்றும் அது அந்த எங்கட மூல மாதிரி சரியா இயங்கும் இல்லை. அப்ப ஒரு 2 ஏக்கரை எங்களுக்கு கூட தூக்கிட்டு நாங்க போறோம்டா, யோசிக்க பார்ப்போம். 2 ஏக்கர் பரப்பளவுல இருக்கிற ஒரு கருவியை, அப்ப அதை விட மேக்சிமம் ஒர்க் பண்ற ஒரு விஷயத்தை ஒரு சின்ன ஒரு தலைக்குள்ள இறைவன் என்ன செய்திருக்கிறான் சொன்னால் படைத்து வைத்திருக்கிறான். அதான் மிக முக்கியம் இங்க. அப்ப இந்த மத்திய இந்த நரம்பு தொகுதியில நிறைய என்ன செய்தான்னு சொன்னால் இந்த கொமாண்டிங் எல்லாம் கொடுக்கிறது இதுதான். இப்ப உதாரணத்துக்கு எங்கட கையை உயர்த்தணும் என்று சொன்னால் நாங்க கையை உயர்த்த விரும்புறோம்ங்கிற செய்தியை மூளைக்கு கொடுத்து அந்த மூளை ஓகே நீங்க உயர்த்துங்கிற கொமாண்ட் நீங்க கொடுத்தாதான் எங்கட கை உயரும். அதுக்கு என்ன அது ஒரு அந்த கணப்பொழுதுல அது என்ன செய்திருமான்னு நடக்கும். அப்ப ஒரு மனிதன் எல்லா விதமான இயக்கம் அல்லது கற்றல் அவன் எல்லா விடயங்களுக்கும் அடிப்படையாக அமைகின்ற ஒரு மிக முக்கியமான உறுப்பு தான் இந்த மூளை. அது சிந்தனை ஆற்றல் அல்லது ஞாபக சக்தி அல்லது என்ன கிரியேட்டிவ் எந்த விஷயமாகவும் இருக்கலாம். அப்ப அந்த வகையில இது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக என்ன செய்யப்படுதாம் சொன்னால் பார்க்கப்படுது. இப்ப உதாரணத்துக்கு நாங்க நிறைய ஒலிகளை என்ன செய்யறோமான்னு சொன்னால் செவி உருவோம், கேட்கிறோம். அப்ப இது என்ன ஒலி அல்லது என்னத்தை பேசுறாங்க அல்லது இது பாடலா அல்லது இசையா இது
யார குரல் என்னங்கிற விஷயத்தெல்லாம் அது அனைத்தையும் மூளை தான். இப்ப நாங்க எங்களோட ஃப்ரெண்ட்ற குரலை நாங்க லேசாக மதிப்போம். அப்ப அந்த குரலை எல்லாம் இவருடைய குரல் தானுங்கிற அந்த ஞாபகத்தை உள்வாங்கி வைத்திருக்கிறதெல்லாம் மூளைதான். அப்ப அது அப்படி மிகப்பெரிய அபாரமான இந்த விஷயங்களை செய்யறதுதான் மூளை. உங்களுக்கு தெரியும், இப்ப ஒவ்வொரு ஏதாவது சில விஷயங்களை நாங்க படிச்சு இது பண்ணி ஞாபகப்படுத்தி அங்க வைக்க அது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ஃபோல்டர் மாதிரி என்ன செய்யப்படுமான்னு சொன்னா, நாங்க இப்ப கம்ப்யூட்டர்ல டாக்குமெண்ட்களை ஃபோல்டர்களை திறந்து நாங்க அப்படி போட்டு வைக்கிற மாதிரி அது நிறைய விஷயங்கள் என்ன செய்யுமான்னு சொன்னா உள்வாங்கி அப்படி ஃபைல் பண்ணி வைக்கும். இப்ப குறிப்பாக கற்றலுங்கிற விஷயத்துல ரீகால், நாங்க பரீட்சை எழுதுறதுக்கு படிச்ச விஷயங்களை மீட்டி தருகின்ற அந்த வேலையெல்லாம் என்ன செய்யுது, மூளைதான் செய்யுது. அது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்கலாம். இந்த உலகத்துல அதிக அளவு சுருக்கு விழுந்த ஒரு மூளை ஐன்ஸ்டீனுடைய மூளைன்னு சொல்றாங்க. ஏனென்றால் அந்த அளவு அந்த மூளை நிறைய கண்டுபிடிப்புகள் இந்த விஞ்ஞான ரீதியான அந்த விஷயங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்காமல் பயன்படுத்தப்படும். அப்ப இந்த மூளைய சரியாக பாவித்தல் என்பது மிக முக்கியம். இப்ப ஒரு ஆசிரியரை எல்லாம் பொறுத்த வரையில ஒரு மிக முக்கியமான ஒரு கிரியேட்டிவ் திங்கரா இருக்கும். அதாவது எதையும் ஒரு கிரியேட்டிவாக செய்கின்ற ஒருவராக இருக்கின்ற போதுதான் அவர் ஒரு பெஸ்ட் டீச்சராக இருக்க முடியும். அப்ப அதுலேயும் மிக முக்கியமான பங்களிப்பு செய்யறது இந்த மூளை தான். மாணவர்களை பொறுத்த வரையிலையும் அந்த நல்ல என்ன பிரைன் ஸ்ட்ராமிங் என்ற ஒரு கற்பித்தல் முறை இருக்கு. என்னது பிரைன் ஸ்ட்ராமிங் தான் அப்படி இருக்கா ஒரு முறை? பிரைன் ஸ்ட்ராமிங் என்ன முறை அப்படி ஒன்று இருக்கா? நான் பேசுறது விளங்குதானே? விளங்குதா? அந்த பிரைன் ஸ்ட்ராமிங் மெத்தட்ஸ் கற்பித்தல் முறையில் ஒரு முறை நீங்க பார்த்திருக்கீங்களா? அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சார். சிந்தனை கிளறல் முறை என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ சார், கேள்விப்பட்டிருக்கிறேன். ஓகே, அந்த சிந்தனை கிளறல் முறையை தான் பிரைன் ஸ்ட்ராமிங் என்று சொல்லுவாங்க. சரிதானே? எனவே மூளைய வேலை செய்ய வச்சு பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம், ஒரு கேள்வியை கேட்டு அல்லது பிள்ளைகளுடைய சிந்தனைய என்ன தூண்டி நாங்க கற்றல் கற்பித்தல வழங்குற முறையாக நாங்க என்ன செய்யலாம், அதை சொல்லலாம். அப்ப அப்படி கற்றல் கற்பித்தல கூட பிள்ளைகளுடைய சிந்தனையை கிளறி நாங்க என்ன செய்யணுமாம் சொன்னால் பிள்ளைகளுக்கு கற்றல் கற்பித்தலை வழங்கணும்ங்கிற அடிப்படையில இந்த மூளை மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த செயற்பாட்டோடும் மிக முக்கியமாக தொடர்படுகின்ற ஒரு உறுப்பு இருக்குமாக இருந்தால் அது மூளையாத்தான் இருக்கும். ஓகே, இந்த மூளையை பொறுத்த வரையில நீங்க பாத்தீங்களாம்னு சொன்னால் நாங்க ஏற்கனவே சொன்னோம், அது என்னது, இப்ப இந்த நரம்பு தொகுதிகள் அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுலயும் இந்த சுற்று நரம்பு தொகுதி, மத்திய நரம்பு தொகுதி, இந்த 2 விதமான நரம்பு தொகுதிகள் மனித உடல் இருக்கு. அதுல மத்திய நரம்பு தொகுதி என்கின்ற பகுதிதான் மூளை என்று நாங்க சொன்னோம். இப்ப அடுத்தது பாருங்க, இந்த மூளை என்பது பல தனித்துவமான பிரதேசங்களால ஆனது என்று சொல்லப்படும். அதாவது அது இப்ப எங்கட ஏனைய தசைகள் அல்லது ஏனைய அம்சங்களை விட மூளையில இருக்கின்ற, அதாவது மூளையினுடைய அந்த மூல அம்சம் அது ஒரு வித்தியாசமான ஒரு அம்சமாக இருக்கிறத பார்க்கலாம். எனவே அது ஒரு தனித்துவமானதாக இருக்கு. நீங்க பாருங்க, எங்கட தசையினுடைய கலர் அல்லது ஈரல் அல்லது ஏனைய அந்த கலர், அந்த நிறத்துக்கு அல்லது அதனுடைய அந்த என்னது அந்த மெட்டீரியல் அதுக்கும் என்ன நாங்க மனித மூளையை பார்க்காட்டியும் நிறைய வேற ஆற்று அல்லது வேற நாங்க ஏதாவது விலங்குகள்ல மூளையெல்லாம் பார்த்திருப்போமே, பார்த்திருக்கமா? அல்லது சில நேரம் ஏதாவது எக்ஸிபிஷன், மெடிக்கல் எக்ஸிபிஷன் அப்படி பார்க்க போன இடத்த சில நேரம் நேரடியாகவும் அந்த பொட்டுகளை இருக்கிற மூளைகளை சில நேரம் பார்த்திருக்கலாம். அப்படி பார்த்திருக்கீங்களா? ஓ சார், அப்ப அதனுடைய
நரம்பு என்பது அல்லது அதனுடைய அந்த மெட்டீரியல், அதனுடைய அந்த மூல அம்சம், மூலப்பொருள் என்பது ஏனைய எங்கட உறுப்புகளை விட ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். எனவே ஒரு தனித்துவமானது மட்டுமல்ல, அது பல்வேறு அந்த பிரதேசங்கள் அதுல சில பகுதிகளாக அது என்ன செய்யப்பட்டிருக்காங்க ஆக்கப்படும். அப்ப மூளையில இருக்கின்ற பொதுவாக ஒரு மனித உடல் என்பது பல செல்ஸுகளால் என்ன செய்யப்பட்டிருக்காங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப அதுல இந்த மூளையை பொறுத்த வரையில பெருவாரியாக அதுல பிரதானமாக 2 வகையான கலங்கள் காணப்படுது, செல்கள் இருக்கு என்று சொல்லப்படுது. ஒன்று நரம்பு கலம் என்று சொல்ற நியூரோன்கள் என்று சொல்றது, நியூரோலஜி என்று சொல்லுவாங்க, நரம்பியல் வைத்திய நிபுணர். நீரோகள் என்று சொல்ற நரம்பு கலம் ஒரு பகுதியும் அந்த கலங்களும், நரம்பு பசை கிளியல் என்று சொல்ற நரம்பு பசை என்று சொல்லுகின்ற அந்த பகுதியும் என்ன செய்யப்படுதாம் சொன்னால் இந்த மூளையில் இந்த 2 தான் மூளையில் இருக்கின்ற மிக பிரதானமான கலங்கள் என்று சொல்ற. சரிதானே? இந்த நரம்பு பசை என்று சொல்றதாம், இந்த நரம்பு கலங்கள் என்று சொல்ற இந்த 2ம் மிக முக்கியமான அம்சங்களாக இருக்கிறத நாங்க பார்க்கலாம். இது 2ம் தான் மூளையில பிரதானமான கலங்களாக இருக்கு. அது ஒரு விஷயம். அதே போல இப்ப இந்த நரம்பில இருந்து கிடைக்கின்ற துலங்கள், அதே போல சைகைகள், இத அனுப்புற வேலையையும் பெறுகின்ற வேலையும் கிட்டத்தட்ட 100 ட்ரில்லியன் என்றால் பெரிய ஒரு தொகை, என்ன அப்படித்தானா? மில்லியன், பில்லியன் அப்படியெல்லாம் பாரத்துல ட்ரில்லியன் வரும், அப்படியாமா? அப்ப 100 ட்ரில்லியன் இணைப்புகளால் நரம்புகள் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன. ஒரு நியூரோனில இருந்து மற்றொரு நியூரோனுக்கு தகவல்கள் அனுப்பும் பாதையாக செயல்படுறதுல இந்த இணைப்புகள் தான் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக சொல்லப்படும். இப்ப எங்கட உடம்புல இந்த மின்னணு என்கின்ற ஒரு அம்சத்தினால் பல விடயங்கள் கடத்தப்படுது. இந்த செய்திகளாக இருக்கலாம், சரிதானே? இப்ப எங்கட ஒலி அலையை கடத்துறதாக இருக்கலாம். இப்ப நாங்க கேட்கிறதாம் சொன்னால் நாங்க பேசுறது அது அப்படி ஒரு கடத்தப்படுகின்ற ஒரு அம்சத்தின் ஊடாகத்தான் அது என்ன செய்யப்படுது, உள்வாங்கப்பட்டு இது என்ன விஷயம் என்று நாங்க என்ன செய்யறோம் சொன்னால் சரியாக உணர்கிறோம். அப்ப அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இப்படி இந்த உடல்ல இந்த செய்திகளை கடத்துறதுக்கு அல்லது இந்த சைகைகளை நாங்க கடத்துறதுக்கு 100க்கும் மேற்பட்ட ட்ரில்லியன் இணைப்புகளால இந்த நரம்புகள் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டிருக்கு. இந்த நியூரோன்ல இருந்துதான் மற்றொரு ஒன்றில இருந்துதான் இன்னொரு நியூரோனுக்கு அல்லது நரம்புல இருந்து இன்னொரு நரம்புக்கு என்ன செய்வோம் தகவல்கள் அனுப்புவது அந்த வேலை நடக்குது என்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதே டைம்ல இந்த பிள்ளையினுடைய மூளை விருத்தி அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒரு பிள்ளையினுடைய மூளையினுடைய விருத்தி அது இப்ப மிக முக்கியமான 3 பகுதிகள் இருக்கா மூளையை பொறுத்த வரையில. அப்படி நீங்க பார்த்திருக்கீங்களா? நாங்க பிறகு பார்க்கல என்னென்ன பகுதி அப்படி உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா மூளையில மிக முக்கியமான பகுதிகள் என்று? அப்ப மூளையின் முக்கியமான பகுதிகளா சார்? அதாவது இந்த மூளை, மூளையம், அதுதானே சார்? மூளை, மூளையம், நீள்வளையம், மைய விளையம். அல்லது இப்படி ஒரு வகையில பிரிப்பாங்க, முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. சரிதான்? நீங்க சொல்றது அந்த மூளையினுடைய மிக முக்கியமான பகுதிகள், இந்த மூளை எல்லாம் மிக முக்கியமான பகுதிகள். அதை இன்னொரு வகையில சொல்லுவாங்க என்றால் முன்மூளை, நடுமூளை, பின்மூளை என்ன செய்யறாங்க பிரிக்காங்க. அப்படித்தான் அந்த மூளோட சேப்பு இருக்கும். அப்ப ஒரு பிள்ளையினுடைய 7வது வாரத்தினால் என்ன செய்யறாங்க இந்த 3 பகுதிகளும் பிரிவடைகிறதாக சொல்லப்படும். சரிதானே? இப்ப இப்ப மூளை உருவாக்கம் சரியானே
கருத்தரித்தத்தில இருந்து 5வது மாதத்தில சாரி 5வது வாரமா 5வது வாரத்தில முதிர் மூலகுருவுல முன்னாளில முதலாவது இணைப்புகள் என்ன செய்யுமானால் தோற்றம் பெறுதுன்னு சொல்லப்படும். இப்ப ஒரு பிள்ளையில உருவாக்கத்துல அல்லது ஒரு கரு உருவாக்கத்துல முதல் எது உருவாகுது சொல்லுங்க. அதை நீங்க பார்த்தீங்களான்னு சொன்னால் ஒரு அந்த 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 தலையில அந்த சேப்தானி ஆக பெருசாக இருக்கும். என்ன அதுல இருந்து தானே மத்த எல்லாம் அப்படி டெவலப் ஆகி போகுது. என்ன ஆகவே அப்ப அது 7வது வாரத்தில் நான் என்ன செய்யலாம் சொன்னால் இந்த 3 பகுதிகளாக இது பிரிவடைகிறத பார்க்கலாம். இப்ப 20வது வாரத்தில சரிதானே 20வது வாரத்தில இந்த முதிர் மூலகுரு ஒன்று சொல்றது அது உருவாகி இருக்கும். அதுல 200 பில்லியனுக்கு மேற்பட்ட நியூரோன்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப நாங்க சொன்னோம் மூளையில இருக்கிற மிக முக்கியமான ஒன்று என்ன நியூரோன்கள் என்று சொல்ற நரம்பு கலங்கள் என்று சொல்றது நரம்பு பசைகள் என்று நாங்க சொல்லியிருக்கோம். அப்ப அது இந்த பிள்ளை வளருகின்ற அதாவது கருவுல 20வது வாரம் அப்படி ஏற்படுற அந்த கால பகுதியில கிட்டத்தட்ட 200 பில்லியனுக்கு மேற்பட்ட நியூரோன்கள் என்ன செய்யப்பட்டிருக்கும் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படும். இந்த நியூரோன்கள் இந்த பகுதியிலாம் நிறைய மிக முக்கியமான வேலைகள் என்ன செய்யலாம் இடம்பெறும். இப்ப இந்த நியூரோன்களின் ஊடாகத்தான் இந்த இரசாயன சமிக்கைகளை பெற்று அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட கணத்துக்குள்ளேயே அது என்னங்கிற விஷயத்த ஊடு கடத்துற வேலையை செய்யும். அப்ப இந்த நியூரோன்களுக்கு ஒரு ஆதாரமாக அதற்கு மிக பிரதானமான ஆதாரமாக இருக்கிறது தான் இந்த நரம்பு பசை. இப்ப மூளையினுடைய ஏனைய அகச்சூழலை ஒரு உறுதிப்படுத்துற ஒழுங்குபடுத்துற வேலைகளை இந்த நரம்பு பசைகள் செய்வதாக சொல்லப்படும். அதே போல இந்த மூளையில சில என்ன படலங்கள் காணப்படுகிறது. புறப்படலம் அது மிக முக்கியமானது. அது மூளையை சுற்றி இருக்கின்ற ஒரு படலமாக என்ன செய்யப்படலாம் சொல்லப்படும். சரிதானே? அப்ப இதுல கலவுடல் என்ற விஷயம் ஒன்று இருக்கு. வெளிக்காவு அந்த நரம்பு முனை இணைப்பு அப்படித்தான் அந்த கலங்கள் என்ன செய்யப்பட்டிருக்காங்க சொன்னால் உருவாக்கப்பட்டிருக்கிறத நாங்க பார்க்கலாம். சார் அது நரம்பு கலம் ஒன்றுமே சார். ஆமாம் ஆமாம் அதுல இருக்கின்ற அந்த கலவுடல் உட்காவு நரம்பு முலை வெளிக்காவு நரம்பு முலை இருக்குது சார். வெளிக்காவு அல்லது வெளிக்கால நரம்பு மூளை உட்காவு நரம்பு மூளை அந்த அந்த கணத்தாக்கங்கள்ல உள்நோக்கி கடத்துறது உட்காவு நரம்பு மூளை, வெளிநோக்கி கடத்துறது வெளிக்காவு நரம்பு மூளை. அப்ப அதுல அது என்ன செய்யப்பட்டிருக்குமான்னு சொன்னால் இந்த கலவுடலோட அது இணைக்கப்பட்டிருக்கு. அது அந்த நரம்புல இருக்கின்ற அந்த என்ன மிக முக்கியமான பகுதிகளாக அது சொல்லப்படுது. அப்படியான மிக சிறிய சிறிய இப்ப மூளையில இருக்கிற அந்த அந்த நரம்பு அந்த இதுகள் மிக நுண்ணியதாக இருக்கிறதையெல்லாம் நாங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்ப அதுகளால் அது என்ன செய்யப்பட்டிருக்காமல் உருவாக்கப்பட்டிருக்கிறத நாங்க பார்க்கலாம். ஆகவே இது அப்ப எனவே தான் இப்ப நாங்க உதாரணத்துக்கு சொல்லுவோமே நாங்க ஹெல்மெட் போட்டு போடுறோம். நாங்க இரவு காய்ச்சோம் அந்த ஹெல்மெட் பத்தி. அப்ப ஏனென்றால் அதுல ஏதாவது தாக்கங்கள் ஏற்பட்டு அல்லது அதுல சிக்கலானா அது கூட ஒர்க் பண்றதுன்றது கடும் கஷ்டம். இப்ப நாம பேரலைஸ் சொல்றோம். அது பேரலைஸ் எதால வருது சொல்லுங்க. மூளையில இரத்த துணிக்கைகள் அடைவதா சார்? அதாவது பிரஷர் கூடுறதே சார் மூளை
அது என்னன்னா இப்ப சின்ன சின்ன நரம்புகள் இருக்கு தானே, அதுல எல்லாம் இரத்த ஓட்டம் இருக்கும் தானே. அப்ப அதுல ஏதாவது அடைப்புகள் வந்து அந்த நரம்புகள் வெடிக்குமாக இருந்தால் அது வெடிக்கிற இடங்களை பொறுத்து இங்க என்ன செய்யுமாம் சொன்னால் பேரலைஸ் ஆக்குற அந்த வேலையை செய்யும். சில சந்தர்ப்பங்கள்ல அப்படியே உயிரை கூட என்ன செஞ்சிடும், அப்படியோ அது பறிச்சிடும். அப்ப அதுகள் தானே இப்ப கூடியா நடக்குது. ஒன்று இங்க ஹார்ட்ல இந்த ப்ராப்ளம் வரும், அல்லது மூளையில இந்த ப்ராப்ளம் வரும். இன்றைக்கு இருக்கிற உணவு பழக்க வழக்கம், இன்றைக்கு இருக்கிற பஸ் சரிதானே. சில நேரம்னா சில இந்த மருந்து பாவனைகள் அறிவுகள் கூட இதுல தாக்கம் செலுத்துவதாக என்ன செய்யப்படுதாம் சொல்லப்படும். சரிதானே. அடுத்ததுதான் இந்த மூளையில் இருக்கின்ற மிக பிரதானமான பகுதிகளாக நாம் இந்த முன்மூளை அல்லது நடுமூளை அல்லது பின்மூளை என்ன செய்யறோம் சொன்னால் மிக முக்கியமான பகுதிகளாக பிரிக்கும். இதுல மிக பெரிய பகுதி எதுன்னா இந்த முன்மூளை சொல்றோம். சரிதானே. இதைத்தான் மூளையம் என்று சொல்றோம். மூளையம் சார், மூளையம். இந்த முன்மூளையைத்தான் நாங்க மூளையம் என்று சொல்றோம். வழங்கிட்டா சரிதானே. அதாவது முன்மூளையைத்தான் மூளையம் என்று என்ன செய்யறாங்க. இதுலதான் ஞாபகம், அந்த கல்வி சம்பந்தமான விடயங்கள், இயக்கம் எல்லாம் வந்து இதாலதான் சார் நடத்தப்படுது. உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு தகவலை பெற்றுக் கொள்றது, இந்த புலன் வழி தகவல்களுக்கு செயல்முறைப்படுத்துறது, சிந்திக்கிறது, ஒரு விஷயத்தை காண்றது, உருவாக்குறது, மொழியை விளங்கிக் கொள்றது, சரியானே, தசை செயற்பாடுகளை கட்டுப்படுத்துறது, இப்படி பெரும்பாலான மனிதண்ட எல்லா செயற்பாடுகளையும் செய்யறது இந்த மூளையம் என்று சொல்ற முன்மூளை தான். சரிதானே. அது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறத பார்க்க. ஓகே. அதான் வாங்கு சொல்லுதோ, எனக்கு ஒரு 2-3 நிமிடம் தாங்கோ. இந்த வாங்கு அதான் முடிஞ்ச உடனே நாங்க தொடரும்.
ஓகே, அப்ப நாங்க இந்த மூளையம் சம்பந்தமாக கதைச்சோம். இந்த ஒரு இப்ப மூளையில உயர் தொழிலான சிந்தனை செயற்பாடுகளோட தொடர்பட்ட மிக முக்கியமான ஒரு பகுதியாக இந்த மூளையம் என்ன சொல்லப்படுவதை நாங்க என்ன செய்யலாம் சொன்னா பார்க்கலாம். அப்படித்தானே? ஓகே, இங்க இந்த மூளையத்தில மூளைய வகை கோளங்கள் என்று பிரதானமாக 4 கோளங்கள் என்ன செய்யப்படுதாம் சொன்னால் அடையாளப்படுத்தப்படுது. ஒன்று நுதற்சோனை என்று சொல்றது, இரண்டாவது சுவர்ச்சோனை என்று சொல்றது, மூன்றாவது பிடர்ச்சோனை என்று சொல்றது, நான்காவது கடைநுதற்சோனை என்று சொல்றது. இப்படி 4 பகுதிகள் இதுல இருக்கிறதாக சொல்லப்படுது. உதாரணமாக இந்த நுதற்சோனை என்று சொல்றது காரணம் காண்றது, திட்டமிடுறது. ஏதாவது ஒரு விஷயத்த நாங்க என்ன திட்டமிடுறங்கிற விஷயம். அடுத்த பேசுற பகுதிகள், அசைவு மனவெளிச்சிகள், இந்த பிரச்சனை தீர்த்தல், இந்த விடயங்களை எல்லாம் தொடர்பட்டது அந்த நுதற்சோதனை என்கிற பகுதி. ஒருவர பர்சனாலிட்டி, அவரை நடத்தையை கட்டுப்படுத்துறது, இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த நுதற்சோதனையிலான் அந்த அந்த பகுதியிலான் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுது. இந்த மூளையத்தில் இருக்கின்ற அந்த பகுதியினுடைய மிக பிரதானமான பணிகளாக அது சொல்லப்படும். அதே போல நாங்க சொன்னோம் இந்த பிடர்ச்சோனைகள் என்று சொல்றது. இது மூளையில முன்புறத்துல காணப்படுற ஒரு விஷயம். அது பார்வை செயல்முறைகளோடு தொடர்பட்ட ஒரு பகுதியாக சொல்லப்படும். இப்ப நிறங்கள், வடிவங்கள், அந்த விஷயங்களை எல்லாம் சரியாக பிரித்தறிகிறது. இந்த வேலைகளை இது செய்வதாக சொல்லப்படும். சரிதானே? அடுத்தது இந்த கடைநுதற்சோனை என்று சொல்றோம். இது இந்த புலக்காட்சி பெறுவது, அடையாளம் காண்பது, இந்த ஞாபகம், அடுத்தது தூண்டல், இப்படியான விடயங்களோட தொடர்பட்ட ஒரு விஷயமாக ஒரு பகுதியாக அது சொல்லப்படுது. அதே போல இந்த சுவர்ச்சோனை சொல்றது. இது இப்ப தூண்டல்ல புலக்காட்சிக்கு இடையில இருக்கின்ற தொடர்புகள், அப்படியான அடுத்த ஒலிகளை கேட்கிறது, அந்த விஷயங்களோட சம்பந்தப்படுவதாக என்ன செய்யப்படுதான்னு சொன்னால் சொல்லப்படுது. அப்ப இப்படி ஒரு மிக பாரிய எங்களோட உடம்புல நடக்கின்ற எல்லா பணிகளையும் நிர்வகிக்கின்ற அல்லது எல்லா பணிகளையும் ஒருங்கிணைக்கின்ற மிக பிரதானமான ஒரு உறுப்பு தான் இந்த மூளையாக இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த வேலைகள் எல்லாம் இந்த மூளையில்தான் என்ன இந்த இப்படியான பணிகள் எல்லாம் இடம்பெறுவதை அல்லது மூளையம் என்று சொல்ற பகுதியில் இடம்பெறுவதை நாங்க பார்க்கலாம். அடுத்தது நடுமூளை என்று நாங்க சொல்றோம். சரியானே? இது என்ன, இது பெரும்பாலும் என்ன செய்தான்னு சொன்னால் இந்த நடுமூளை இப்ப கேட்டல், பார்வை, அந்த அப்படியான விஷயங்கள், அந்த விடயங்களை எங்களுக்கு சரியாக வடிவமைக்கின்ற அந்த வேலைகளை அது செய்வதாக சொல்லப்படுது. அடுத்தது பின்மூளை, அது இந்த 3வது மிக முக்கியமான பகுதி. இது எங்களை பின்னுக்கு அப்படி அந்த நீளமாக இருக்கின்ற அந்த வளையமும் அதுல என்ன செய்யுமான்னு சொன்னால் இருக்கு, கூறு வளையம் என்று சொல்ற வளையம் அது இருக்கும். சரிதானே? இந்த பகுதி சமப்படுத்துறது அல்லது சமநிலைப்படுத்துறது, அதே போல இசைவாக்கம் அடைய செய்யறது, புலன்சார் தகவல்களை பேணுறதுக்கு உதவுறது, இப்படியான சில வேலைகளை என்ன செய்யலாம்னு சொன்னால் செய்யுது. இதுல சம்மந்தப்பட்டதா இந்த மூலி என்று நாங்க சொல்றோம். சரிதானே? அது எங்களோட அசைவுகளை எல்லாம் செய்கிற வேலைகளை எல்லாம் இது செய்வதாக என்ன செய்யப்படுதான்னு சொன்னால் சொல்லப்படுது. அப்ப இப்படி ஒரு மனித நடத்தையில இருக்கின்ற எல்லா விதமான செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்துகின்ற அல்லது நிர்வகிக்கின்ற எல்லா விதமான செயற்பாடுகளுக்கும் அடிப்படையாக இருக்கின்ற மிக பிரதானமான ஒரு உறுப்பு தான் இந்த மூளை என்று சொல்ற உறுப்பு. அப்ப இந்த மூளையை பொறுத்தவரையில இங்க மூளையில விருத்திய பாதிக்கின்ற சில காரணிகள் இருக்கு. அப்ப இதுதான் எங்களை பொறுத்தவரையில மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப எங்கட பிள்ளைகளாகவும் இருக்கலாம் அல்லது எங்களுக்கு படிக்கிற பிள்ளைகளாகவும் இருக்கலாம். ஒரு மனிதனை பொறுத்தவரையில இந்த மூளையினுடைய விருத்தியை பாதிக்கின்ற காரணிகளுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்குமாக இருந்தால் அந்த பிள்ளையினுடைய மூளை வளர்ச்சி அல்லது மூளையால ஆற்றப்படுகின்ற இந்த பணிகள் எல்லாம்
நிறைய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிதானே? அப்ப இந்த மூளை விருத்தியை பாதிக்கின்ற காரணிகள் என்று சொல்ல இந்த முன்பிறப்பு காரணிகள் என்றும் பிறப்புக்கு பின்னரான காரணிகள் என்றும் பிரதானமாக 2 வகைப்படுத்தி பார்க்கப்படுவதை நாங்க பார்க்கிறோம். இந்த முன்பிறப்பு காரணிகள், அதாவது இங்க முன்பிறப்பு காரணி என்று எதனை சொல்லப்படுது என்றால் பிள்ளை, அதாவது இந்த என்ன இதுல தாயிர கருவுல இருக்கிற அல்லது கருவுல உருவாகி இருக்கின்ற அந்த கால பகுதியில ஏற்படுகின்ற சில செயற்பாடுகள் அல்லது சில விடயங்கள் அல்லது சில காரணிகள் இந்த மூளையினுடைய விருத்தியை பாதிக்கின்ற செயற்பாடுகளாக இருக்கும் சொல்லப்படும். அப்படியான ஏதாவது நீங்க அறிந்த வகையில சில செயற்பாடுகளை சொல்லலாமா? அல்லது என்ன காரணிகள் ஒரு என்ன மூளையில விருத்தியை அல்லது வளர்ச்சியை பாதிக்கின்ற காரணிகளாக ஒரு பிள்ளை இதுல இருக்கக்கூட இருக்கும்? தாய் அருந்தக்கூடிய மருந்து பொருட்களா இருக்கு. என்னமா? தாய் அருந்தக்கூடிய ஏதாவது மருந்து வகைகள் இருக்கலாம். தாயோட சூழல் சார், அந்த மைண்ட் செட், அவங்க அந்த பிரச்சனைகள் நிறைந்த சூழல்கள் இருந்தாலும் அது பாதிக்கும் தானே சார். வேற என்ன சொல்லலாம்? தாய் நோய்வாய்ப்படல் கருவுற்ற நிலை. என்னமா? தாய் கருவுற்ற நிலையில் நோய்வாய்ப்பட்டிருத்தல் பாரிய நோய்களுக்கு வெரி குட், நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. வேற என்ன சொல்லலாம்? அதாவது கருவுற்றிருக்கின்ற காலத்திலே, அதாவது முன்பிறப்பு காரணிகள், பிறப்புக்கு முன்னர் ஒரு பிள்ளையில மூளை விருத்தியில பாதிப்பு செலுத்துற அல்லது செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள். தாய் போஷாக்கான என்னமா? இதுல சார் தாயில தான் அநேகமா தாயில ஏற்படுகின்ற தாக்கங்கள் தான் தொற்றுதல். ஓகே, வெரி குட். நீங்க பாருங்க, நாங்க சில விஷயங்களை பார்க்கலாம். முன்பிறப்பு காரணிகள், கற்ப காலத்துல தாயினுடைய சுகநலம், ஹெல்த்தி என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இதுல ஹெல்த் சொல்றதுக்கு நீங்க ஏற்கனவே சில வரைவிலக்கணங்கள் பார்த்திருப்பீங்க. என்ன உண்மையான ஹெல்த்னா? ஹெல்த்துக்கு என்ன வரைவிலக்கணம் சொல்லலாம்? நலமாக இருக்கிறார். நலம் என்பதற்கான வரைவிலக்கணம் என்ன? ஏதாவது சொல்லலாமா? உடல் சமநிலையோட இருக்கணும். இப்ப நாங்க உடல்ல நோய் இல்லாம இருக்கிறோம்லயே நாங்க என்ன நலமாக இருக்கோம் சொல்றோம். ஓகே, அது மட்டும்தானா? WHO ஒரு வரைவிலக்கணம் இருக்கு ஹெல்த்துக்கு. உலக சுகாதார ஸ்தாபனம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு வரைவிலக்கணம் சொல்லி இருக்கு. ஹெல்த்னா என்ன? அப்படி பாத்தீங்களா எங்கேயாலும்? என்னது? அதுல மிக முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. ஒன்று உடல், இரண்டாவது உளம், மூன்றாவது சமூக, இதெல்லாம் அதுல சொல்லப்படுது. அடுத்தது ஆன்மீகங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸ்பிரிச்சுவல்ங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டாலும் அந்த WHO வரைவிலக்கணத்துல அந்த சொல்ல சேர்த்தல இதுவரைக்கும். ஆனால் உலகளாவிய ரீதியில அதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க ஸ்பிரிச்சுவல்ங்கிற ஒரு விஷயம். அப்ப ஒருவர் நலமாக இருக்கிறார் என்றால் அவருடைய உடல் நோயற்று நலமாக இருத்தல், அவருடைய உளம் நலமாக இருத்தல், அதே போலான் அவருடைய சமூகவியல் சார்ந்த ஏனையோருடான உறவு அல்லது அவர் தொழில் செய்த இடத்திலே அல்லது அவர் குடும்ப என்ன உறவுகள், அந்த விஷயங்கள்ல எல்லாம் நல்ல ஒரு நிலையில இருக்கிறது.
அதோட ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக ரீதியாகவும் அவருடைய உளம் மேம்பட்டிருக்கிறத தான் சரியான நலம் என்று சொல்லப்படும். அப்ப கற்ப காலத்துல தாய் நலமாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர உடல் நோயற்று இருக்கிறது மாத்திரமல்ல, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தாயினுடைய பல்வேறு எமோஷனல் மனவழிச்சி சார்ந்த விஷயங்கள் பிள்ளையில பல விடயங்கள் என்ன செய்யுமாம் சொன்னால் தாக்கத்தை ஏற்படும். இப்ப நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க என்னன்னு தெரியாது எனக்கு. இப்ப கற்ப காலத்துல சில பிள்ளைக்கு என்ன கற்பிணியா இருக்கின்றவர்களை சில பாடசாலையில சேர்க்காங்க. அப்படி பிள்ளையை சேர்க்கிறேன்னு சொன்னால் கற்ப காலத்திலே என்ன செஞ்சிடணுமாம் சொன்னால் பிள்ளைய பாடசாலைக்கு சேர்க்கிற அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கற்ப காலத்துல பாடசாலைக்கு பிள்ளையை சேர்க்கிற அப்படி ஒரு சிஸ்டம் பல இடங்கள்ல இருக்கு. அப்படி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சார். இல்ல சார். என்னன்னா இப்ப நாங்க நினைக்கிற அடிப்படையில் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த பிள்ளைய நாங்க உருவாக்குறதுக்கு என்ன செய்யணுமான்னு சொன்னால் தாய் பிரெக்னண்டா இருக்கிற காலத்தில இருந்து அதற்கான பல தயார் நிலைகளை செய்ய வேண்டியிருக்கு. அது ஒரு மிக முக்கியமானது. சரிதானே? இப்ப நீங்க பாத்தீங்களா சொன்னால் இது எங்கட நாடுகளை வெளிநாடுகள்லாம் இப்படி பிரெக்னண்டா இருக்கின்ற லேடிஸ்களை பாடசாலைக்கு சேர்க்கிற என்ன பாடசாலைக்கு சேர்க்கிறாங்க ஒவ்வொரு நாடும் புத்தகம் தூக்கிட்டாங்க படிக்க போறல. அது சில செஷன்கள் இருக்கும் அங்க மாதத்துக்கு 2 தடவையோ அல்லது எப்படியோ இருக்கும். அந்தந்த கற்ப காலத்துல எப்படியான நடைமுறைகளை ஒரு தாய் பின்பற்றணும்ங்கிற மிக முக்கியமான விஷயங்கள் அங்க என்ன செய்யப்படுமா சொன்னால் வழங்கப்படும். அதான் அதில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம். சரிதானே? இப்ப அப்ரார் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒரு 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 ஸ்கூல் இருக்கு கடம்புல. டாக்டர் ரைஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பீடியாட்ரிக், அதாவது சிறுபிள்ளை வைத்திய நிபுணர். அவர் கன்சல்டனோட அல்லது அவர் சேர்மனா இருக்கிற அந்த அடிப்படையில நடக்கிற என்ன ஸ்கூல் தான் அந்த ஸ்கூல். அங்கேயும் என்ன செய்யறாங்களாம்னு சொன்னால் இப்படி பிரெக்னன்ட் காலத்துல மதர்ஸ்களை கூட்டி என்ன செய்யறாங்களாம்னு சொன்னால் சில ப்ரோக்ராம்கள் செய்யறாங்க. சரிதானே? என்ன சொல்ல வாரனாம்னு சொன்னால் இப்ப கற்ப காலத்துல ஒரு குழந்தை உருவாக்கத்துல மிக கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய மிக முக்கியமான பல அம்சங்கள் இருக்கு. அப்ப அந்த உடல்நிலை மாத்திரமல்ல, உளநிலையையும் மிக என்ன பேலன்ஸான ஒரு இதையில வச்சு கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்ப எனவேதான் எங்களோட சம்பிரதாயமான பூர்வ இந்த வாழ்க்கையில சில நடைமுறைகள் இருக்கிற அந்த ஒரு பிரெக்னன்ட் லேடிய ஹெப்பியா வச்சிருக்கிறதுக்கான சில என்ன ஏற்பாடு. இப்ப எங்களோட நாட்டிலையும் இதெல்லாம் இருக்கா? என்னது அந்த இப்பயும் கொடுக்காங்க. ஏன்னா அந்த இது ஒரு அந்த 10 மாசத்துக்கு அந்த என்னது அந்த ஏதாவது உணவு பெக் அப்படி கொடுக்குற ஒரு சிஸ்டம் இருக்குதானே? இப்ப போசாக்கு பொதி. இப்ப அதெல்லாம் என்னென்றால் அந்த பிள்ளை அந்த கருவில இருக்கிற போது போதிய அளவு போசாக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கணும்ங்கிறதுக்கான வேலைப்பாடுகள் தான். அப்ப கற்ப காலத்துல தாய் உடல் ரீதியாக உள ரீதியாக சரிதானே அங்க கட்டாயம் என்ன சொல்லணுமான்னு சொன்னால் சுகமாக இருத்தல் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே போல இந்த பிள்ளையினுடைய இந்த மூளை வளர்ச்சியை பாதிக்கின்ற அல்லது மூளை வீழ்ச்சியை பாதிக்கின்ற இந்த காரணிகள்ல இந்த குழந்தை பேரின் போது ஏற்படுகின்ற பிரச்சனைகள், இப்படி சில பிரச்சனைகள் என்ன செய்யுமான்னு சொன்னால் பிள்ளையில என்ன
குழந்தை பேரின் அந்த குழந்தையிட மூளை வளர்ச்சியில தாக்கங்களை ஏற்படும். அப்படியாக நாங்க சொல்லக்கூடிய விடயங்கள் ஏதாவது சொல்லிடுமா? இந்த குழந்தை பேரின் போது பயன்படுத்தக்கூடிய கருவிகள் வந்து குழந்தையிட அந்த தலையில வட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை ஓகே, அதாவது குழந்தை பேறு நடக்கின்ற சந்தர்ப்பத்தில, அதாவது குழந்தை பேறு நடக்கிற அந்த காலப்பகுதியில ஓகே, அப்ப நாங்க என்ன சொன்னோம், இந்த குழந்தை பேரின் போது ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சொன்னோம். அந்த பிரச்சனையில மிக முக்கியமாக இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆயுத பாவனைன்னு சொல்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதாவது பிள்ளையிட மூளைய அல்லது தலையை தாக்குற அளவுக்கு சில ஆயுதங்களை போட்டு, அது எல்லாருக்கும் இல்ல, சில கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல அதை மிக கவனமாகத்தான் செய்வாங்க. பிறப்பு கால இந்த இதுகள் கூட ஏற்படும். என்னென்றால் காயங்கள் கூட தலையில ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எல்லாருக்கும் இல்லாது. வழங்கல என்னமா அப்படி நடக்கிற சந்தர்ப்பம், அல்லது அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி புள்ளியை வெளியெடுக்கிற சந்தர்ப்பத்திலேயும் அப்படி வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த என்ன சொசாப் என்று சொல்றது, அப்படி ஒன்றை போட்டு அந்த புள்ளியை இழுத்து எடுக்கிற அப்படி கேள்விப்பட்டீங்கன்னா நீங்க வாக்கியம் டெலிவரி அது அந்த ஒரு பலூன் மாதிரி ஒன்று அந்த தலையில போட்டு அப்படி இழுத்து எடுக்கிறது சரிதானே? அப்ப அப்படியான சில சந்தர்ப்பங்கள்ல சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் நீண்ட நேர பிரசவம் என்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சார்? நீண்ட நேர பிரசவம். பிரசவம் நடைபெறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட டைம்ல அந்த பிள்ளட என்ன அப்படி தலைவலியே வந்து அப்படி வந்து என்ன செஞ்சிருமா உடல் முழுவதும் வந்துடும். சில நேரம் இப்ப தலையில முன்பகுதி அப்படியே வெளியே வந்த மாதிரி நிறைய டைம் எடுக்கும் மற்ற இதுகள் வாரத்துக்கு. அப்படி சில பிரச்சனைகள் நீண்ட நேர பிரசவம் சொல்லுவாங்க. லாங் டைம் கொஞ்சம் பெயின் அப்படியே அந்த டைம் கூட எடுக்கும். அது குறவு ஆனா இப்படித்தான். என்னென்றால் இறைவனும் கூட சொல்றான், உங்களுக்கான எல்லா பாதைகளையும் நாங்கள் இலகுபடுத்தி இருக்கிறோம். அப்ப அது நாங்க பிறக்கிறதுல இருந்து இந்த வாழ்றதுல இருந்து எல்லா பாதைகளும் எல்லா விஷயங்களும் எங்களுக்கு இலகுபடுத்தித்தான் தரப்பட்டிருக்கு. ஆனால் என்ன விஷயமா இருந்தால் நாங்க தான் என்ன செய்யறோம் சொன்னா சில கஷ்ட நஷ்டங்களை ஏற்படுத்தி கொள்வோம். ஆனால் இந்த நான் சொல்ற விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் வருவதற்கான வாய்ப்பு எப்பயோ 1001 அப்படி வார விஷயம் தானே. நாங்க எல்லாரும் என்ன பயிர வேண்டிய ஒரு தேவையும் இல்லை. ஆனால் இப்படி சில சிக்கல்கள் வருவது அந்த பிள்ளையினுடைய மூளை விருத்தியில. ஏன்னா இப்ப சில பிள்ளைகள்ல அந்த நரம்புகளை சில நேரம் என்ன செய்திருமானால் அந்த இழுக்கக்குள்ள அப்படியே கூட சில தாக்கங்கள் வந்தால் அது வாழ்நாள் முழுவதும் பிரச்சனையாக வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. எனவே அப்படி இப்ப நீண்ட நேர பிரசவம் சொல்றது அனாக்சியான்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. என்னமா அனாக்சியான்னு சொல்றது? அப்ப அந்த இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப தாயிர கருவறையில இருக்கிற பிள்ளை வந்து சுவாசிக்குமா? என்ன சுவாசிக்குமா? நான் பேசுறது வழங்குது தானே? நான் பேசுறது வழங்குதா? ஓ சார் விளங்குது. தொப்புள் கொடியின் ஊடாகத்தான் என்ன செய்யணும் எல்லாம் நடக்கும். அப்ப அங்க சுவாசித்தல் என்பதெல்லாம் இருக்காது. பிள்ளை பிறந்தவுடனான என்ன செய்யணும் சுவாசிக்கிற அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணும். இப்ப எனக்சியான்னு சொல்றது இந்த ஆக்சிஜன் கிடைக்காம இருக்கிறது. இப்ப எனவேதான் பிள்ளை பிறந்த உடனே பிள்ளைய அப்படியோ தலைகீழாக பிடிச்சி ஒரு ஆட்டொண்டு ஆட்டி அல்லது அதில் ஒரு தட்டொண்டு தட்டி அதை அள வச்சு அந்த என்ன வாயை திறக்க வைக்கிற அந்த வேலையை செய்வாங்க. அப்படி அந்த எனர்ஜியாண்டு ஆக்சிஜன் உடனே கிடைக்காம இருக்கிற அப்படியான சில தன்மைகள் இப்படி பல
இந்த பிறப்பு நிகழுகின்ற குழந்தை பேரின் போது ஏற்படுகின்ற பிரச்சனைகள் பலதை நாங்கள் சொல்லலாம். அப்படியான பிரச்சனைகளால சில சிக்கல்கள் ஏற்படுவதற்கான சில வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது ஏனைய சூழல் காரணிகள். என்னது ஏனைய சூழல் காரணிகள் என்றா, இது நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த என்வாயன்மெண்ட்ல இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள். இப்ப அவ வாழுகின்ற அந்த சூழல்ல என்ன இட நெருக்கடியாக இருக்கலாம், அல்லது உலக பாதிக்கின்ற நிறைய சம்பவங்கள் நிகழ்வுகள், அல்லது என்ன குடும்ப கதிர்வீச்சுகளோட தாக்கங்கள் சார் அப்படிகளும் அதை நாங்க போட்டிருக்கிறோம் கீழுக்கு. அப்ப கதிர்வீச்சுகள தாக்கம் சில கூட இப்ப எக்ஸ்ரே எடுக்கிற அந்த கதிர்வீச்சுல தாக்கமும் இதுல சம்மந்தப்படும். சரிதான். ஓகே, அப்படி பல சூழல்ல இருக்கின்ற பல்வேறு காரணிகளை நாங்க சொல்லலாம். அப்படியான விஷயம். அடுத்தது மிக முக்கியமானது வந்து போதை பாவனை. ஆறு போதை பாவிக்கிறது? குழந்தையிட தகப்பன் வந்து போதைப் பொருட்கள் பாவிக்கிற, மதுபானங்கள் அருந்துற வந்து குழந்தைய பாதிக்கக்கூடியதாயிக்கிற. அது சில நேரம் குழந்தை பேரு, அதாவது குழந்தை பாக்கியத்தை கூட என்ன செய்யணும் சொன்னால் இல்லாம செய்யற ஒரு வேலைய அது செய்யும் சொல்றாங்க. அப்ப அது மட்டும்தானா? தந்தை தாய் பாவிக்கிறது இருக்கு. சில நேரம் எங்கட சில என்ன இந்த நாட்டு இப்படியான சில கல்ச்சர்ல அது பாரிய அளவில் இல்லாவிட்டாலும் மேற்கத்திய நாடுகள்ல மிக அதிக அளவாக பல நாடுகள் இருக்கு. எங்கட நாட்டிலையும் இல்லாமல் இல்லை. அண்மையில கூட பார்த்தேன் நான் என்னென்றால், ஒரு பாடசாலையில படிக்கிற ஒரு ஓ லெவல் அல்லது ஏ லெவல் அப்படி படிக்கிற ஒரு என்ன பொம்பளை பிள்ளைகள் கூட என்ன செய்திருக்காம் என்று சொன்னால், ஒரு போதை பாவித்த ஒரு நிலையில இருந்த சில காட்சிகள் கூட வெளியிடப்பட்டதை கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே ஒரு வகையான இந்த கல்ச்சர்ங்கிற விஷயத்துல இந்த விஷயங்கள் இல்லாமல் இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த டாக்டர் ரைஸ் எழுதின இந்த எனது டயரியின் மறுபக்கம்ங்கிற ஒரு புத்தகம் சம்பந்தமா சொல்லியிருக்கிறேன். நான் இந்த விஷயத்தை சொன்னேன். அந்த என்னது கருவறையை கட்டும் என்ன மடமை இந்த ஒரு கட்டுரை எழுதியிருக்காருன்ற அந்த லண்டன் ஹாஸ்பிட்டல்ல நடந்த அந்த சம்பவத்தை சொன்னேன் தானே நான் சொன்னேனா? ஹீரோயின் பாவிக்கிறார். அது மாதிரி இந்த போதைப் பொருள் பாவனை என்பதும் பிள்ளையினுடைய மூளை வளர்ச்சியில தாக்கம் செலுத்த. தாய் பாவிக்கிறது மிக பிரதானமான ஒரு விஷயம், தந்தை பாவிக்கிற விஷயம் இருக்கும். அப்ப அது இப்படி பிள்ளையில தாக்கம் ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயத்தை நாங்க பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, வைரஸ் தொற்று நோய்கள். இப்ப வைரஸ் அடிப்படையில அந்த தாய்க்கு பல்வேறு தொற்று நோய்கள் ஏற்படுமாக இருந்தால் கருவுற்றிருக்கின்ற பிள்ளையினுடைய மூளை வளர்ச்சி மட்டுமல்ல, பல்வேறு பாதிப்புகள் வருவதற்கான இது இருக்கு. இப்ப உதாரணமாக ருபல்லா அது வருமாக இருந்தால், அதே போல ஜேர்மன் சின்ன புத்து அப்படி இருக்காது. இப்படியான பல்வேறு விதமான நோய்களுக்குள்ள அந்த தாய் உட்படுவாராக இருந்தால் அங்க பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருவதற்கான காரணி இருக்கு. அது ஒரு விஷயம். அப்ப அப்படி பல தொற்று நோய்கள் வருகின்ற போது அந்த பிள்ளையும் அது என்ன செய்யுமா சொன்னால் தாக்கும். அதே போல கதிர்வீச்சு தாக்கம், நீங்க சொன்ன விஷயம், இது சூழல்ல வருகின்ற கதிர்வீச்சு தாக்கமாக இருக்கலாம். குறிப்பாக இந்த நாங்க எக்ஸ்ரே எடுக்கிறது அல்லது ஸ்கேன் பண்றது, இப்ப அதிக அளவான இப்ப நாங்க கட்டாயம் என்ன சொல்லணும் சொன்னால் அந்த 3 months ஒரு தடம் 3 டைம் மிக முக்கியமாக கட்டாயம் என்ன சொல்லணும் சொன்னால் ஒரு கற்பிணி தாய எக்ஸ்ரே என்ன ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அது ஓகே. அதை விட அதிக அளவான இந்த ஸ்கேன் அல்லது அதிக அளவான எக்ஸ்ரே எடுக்கிறங்கிற விஷயங்கள் கூட இந்த கருவில் இருக்கிற பிள்ளைய பாதிக்கின்ற தாக்குகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறத நாங்க பார்க்கலாம். ஓகே, நான் இப்ப இந்த பிறப்புக்கு பின்னர் ஒரு பிள்ளையில மூளை வளர்ச்சியில தாக்கம் செலுத்துகின்ற காரணிகள் என்ன என்று பார்க்கறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன டைம் ஒன்று தாரேன். சரிதானே? ஒரு 10 நிமிஷம் நான் உங்களுக்கு தாரேன். இப்ப 8:15 போகலாம். ஓகே, நீங்க என்ன செய்யுங்கன்றால்
பிறப்புக்கு பின்னர் பிள்ளையினுடைய மூளை வளர்ச்சியில தாக்கம் செலுத்துகின்ற காரணிகள் என்று குறைஞ்சது 5 காரணிகளேனும் நீங்க ஒவ்வொருவரும் என்ன சொல்லணும்னு சொன்னால் பட்டியலிட சரிதானே அந்த சில காரணிகளை நீங்க தேடி பார்த்து நீங்க என்ன செய்யலாம் சொன்னால் அதுகளை நீங்க பட்டியலிடுங்கோ ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு தரலாம் அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா நீங்க சொல்ற அந்த காரணிகளை வச்சுக்கொண்டோ நாங்க அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் சரிதானே நான் சொன்னது வழங்கிட்டா அதாவது இது இப்ப நாங்க பார்த்தது முன்பிறப்பு காரணிகள் இப்ப நாங்க அதுல இன்னொரு விஷயத்தை ஏற்கனவே பார்த்தோம் இருக்கு பாருங்க என்னது பிறப்புக்கு பின்னரான காரணி அப்ப இந்த பிறப்புக்கு பின்னரான காரணிகள்ங்கிற காரணிகள்ல என்னென்ன காரணிகள் பிள்ளையினுடைய இந்த மூளை வளர்ச்சியை பாதிக்குங்கிற காரணிகளை நீங்க கொஞ்சம் பட்டியல் படுத்துங்க ஒரு 10 நிமிஷத்தால நாங்க கண்டினியூ பண்ணுவோம் ஓகேயா ஓகே சார் ஓகே சார் அப்ப சரியா நாங்க 8:25க்கு நாங்க திரும்ப தொடருவோமா ஓகே
ஓகே. இப்ப நான் பேசுறது தெளிவா விளங்குதா? ஓகே. நீங்க இப்ப சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் தானே, இந்த பிறப்புக்கு பின்னரான இந்த மூளை விருத்தியை பாதிக்கிற காரணிகள் என்று சிலதை நாங்க பட்டியல்படுத்த சொன்னோம். அப்ப என்னென்ன விஷயங்களை சொல்லலாம் சார்? அதுல குழந்தையாய்க்கு கொள்ள மட்டுமா இல்லாட்டி பெருசான இதாக்கம் சொல்லலுமா? அது இப்படித்தான் ஒரு ஆள் டிசேபிள் ஆகுதுங்கிறது, அல்லது நாங்க எப்படி சொல்லுவோம் விசேட தேவை ஒருவராக மாறுறதுங்கிறது உடல் ரீதியாக இப்படி உள ரீதியாக இந்த மூளையை பாதிக்கிற விஷயங்கள் இருக்கும். அதுல கட்டங்கள்ல பிறந்ததில் இருந்து இறக்கும் வரைக்கும் எந்த சந்தர்ப்பத்திலையும் அவருக்கு ஏற்படலாம். ஏன்னா இங்க குறிப்பாக நாங்க இங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு என்னது அந்த கட்டளமை பருவம் வரைக்கான அந்த காலப்பகுதிங்கிறது தான் இங்க நாங்க படிக்கிறதுல மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அதையும் தாண்டி என்ன செய்யும், அங்கால மரணிக்கும் வரைக்கும் மூளையை பாதிக்கிற பல்வேறு காரணிகளுக்கு நாங்க எல்லாத்தையும் சொல்லலாம். அப்ப குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த 3-4 வாரங்களாம் காட்டியும் பச்சிலம் பருவம் என்று சொல்லப்படுற அது பிறகு அந்த தலைய திருப்பி பாக்குறது, கண்களை திருப்பி பாக்குறது, அவங்க சத்தங்களை அசைவுகளை கேட்டு இயங்கக்கூடியதாயிக்கிற. இப்ப நாங்க என்ன நாங்க பார்க்கணும் என்றால், இந்த பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு பிள்ளையில மூளை விருத்திய பாதிக்கிற காரணிகள். இப்ப நாங்க பிறக்கிறதுக்கு முன்ன தாய் என்ன செய்யறது, இந்த இது போதையை பாவிக்கிறது, அல்லது தாய்க்கு சில நோய்கள் ஏற்படுறது, தாயிட உள சுகாதாரம் அல்லது உடல் சுகாதாரம், இப்படியான சில விஷயங்கள் பிள்ளையிட மூளை விருத்தியில பாதிப்பு செலுத்துற மாதிரி, பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு பிள்ளையிட இந்த மூளை விருத்தியில பாதிப்பு செலுத்துற விஷயங்கள் என்ன சார்? உணவு வழங்கல உணவை சொல்றீங்களா? போசனைங்கிற ஒரு விஷயத்தை சொல்லலாம். ஓகே, வேற விழும்போது மண்டையில் அடிபட்டு ரத்த கசிவுகள். ஓகே, அப்ப நாங்க சொல்லலாம் என்னன்னா விபத்துக்கள். ஏன்னா இப்ப இந்த விபத்துங்கிற விஷயத்த கற்ப காலத்திலையும் நாங்க பார்க்கலாம். தாய் ஒரு கற்பிணி ஒரு திடீரென்று ஏதாவது ஒரு விபத்துக்குள்ள உள்ளாகின்ற சந்தர்ப்பத்திலேயும் சில நேரம் என்ன செய்யலாம் சொன்னால், கற்பத்தில் இருக்கின்ற பிள்ளைக்கும் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தாய் ஆக்சிடென்ட்குள்ளாக்கப்படுறது. அப்ப அங்கேயும் அதை நாங்க சில நேரம் பார்க்கிறோம். நீங்க என்ன சொல்றது, பிறந்ததுக்கு பின்னர் இருக்கின்ற அந்த பிள்ளை நேரடியாக ஒரு விபத்துக்குள்ள உட்பட்டு அப்படி வார ஒரு விஷயம். இப்ப நான் நேத்தோ முந்த நாள் ஒரு இதை பார்த்தேன். இங்க கிழக்கு மாகாணத்துல ஒரு இடத்துல ஒரு மரத்தில இருந்து விழுந்த ஒரு பிள்ளைக்கு ஒரு பெரியதொரு என்ன ஒரு நீளமான ஒரு கம்பு என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால், அந்த புள்ளோட அப்படியே பின்னிக்கு இருந்து அப்படியே ஏறி கிட்டத்தட்ட அந்த புள்ளோட குரண்ணான் வரைக்கும், அப்ப அந்த குடல் ஈரல் அப்படியே நிறைய விஷயங்கள் அப்படியே தாக்கிட்டு அப்படியே அடுத்த பக்கம் அப்படியே வெளிவந்திருக்கு. அப்ப அத ஒரு கிட்டத்தட்ட 7 hours என்னமோ 7 மணித்தியாலத்துக்கு மேல ஒரு சர்ஜன், இந்த கிழக்கு பகுதியை சேர்ந்த ஒருவர் தான் அத தனியாக நின்று என்ன ஒரு இந்த என்ன பின்னேரம், அதாவது மாலை நேரம் 6 மணிக்கு என்னமோ அந்த சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 12-1 மணி வரைக்கும் என்னமோ அந்த சர்ஜரியை செஞ்சு அந்த பிள்ளோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்ற ஒரு அந்த படமே, அந்த கம்புற அந்த படத்தை எல்லாம் போட்டு ஒரு செய்தி ஒன்றை பார்த்தேன். அப்ப நீங்க சொல்ல மாதிரி என்ன பிறப்புக்கு பின்னர் விபத்து ஏற்பட்டு பல அது மூளையில தாக்கமாகவும் இருக்கலாம் அல்லது வேற விஷயங்களாகவும் இருக்கலாம். அப்ப அப்படி பல விஷயங்களை நாங்க சொல்லலாம் அந்த விபத்துங்கிற விஷயத்துல. ஓகே, வேற என்ன சொல்லலாம் சார்? இதுலயும் அகக்காரணி புறக்காரணி எடுக்கலும்.
தாயிடமிருந்து அந்த அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்று வருதுனே அது. அடுத்தது புறக்காரணி என்ற நேரம், அந்த சன்லைட், அந்த சூரிய ஒளியிட தாக்கம் ஆரம்ப காலங்கள்ல, ஹீட், அதோட போசனை முறை, அது வேற சார் பாடசாலை குடும்பம் வளர்ற சூழல் வருமா? இப்ப உதாரணமாக நீங்க சொல்றது பாரு என்னென்னால் அந்த பிள்ளையினுடைய சூழல், இப்ப ஒரு மூளை விருத்தியை பொறுத்த வரையில அந்த பிள்ளைக்கு கிடைக்கின்ற அனுபவங்களும் என்ன செய்யுமான்னு சொன்னால் அந்த பிள்ளையோட ஐக்கியூ லெவல் இருக்குதானே, அத கூட்டுறதுக்கு என்ன செய்யுமான்னு சொன்னால் உதவி செய்யும். அப்ப பொதுவாக இப்ப மூளை ஒர்க் பண்ற அந்த 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 பவர் அல்லது மூளை ஒர்க் பண்ற அந்த வேகத்தை நாங்க அதிகரிக்கிறதுல அந்த விஷயத்தையும் நாங்க என்ன செய்யலாம், சொல்லலாம். ஓகே, வேற என்ன சொல்லலாம் சார்? குழந்தைகளுக்கு வேண்டிய சுதந்திரம் அளிக்காததுனால அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாதல், பலவீனம் அடைதல், அவங்களுக்குள்ளேயே முரண்படுறது, அதெல்லாம். அப்ப நாங்க அதுகளை நாங்க சொல்லலாம் என்னென்னால், இப்ப என்னது இந்த ஒரு பிள்ளையினுடைய மனவழுத்தம் சார்ந்த காரணிகள், அப்படியா? ஓ சார். ஓகே, வேற என்ன சொல்லலாம் சார்? தந்தை தாய்க்கு போதிய அறிவு இல்லாதனால, இளம் வயது திருமணம், அதனால. ஓகே, நல்ல ஒரு காரணி நீங்க சொல்றது என்னென்றால், பிள்ளை வளர்ச்சி விருத்தியை பொறுத்த வரையில தாய் தந்தையருக்கு பூரண அறிவு தெளிவிருத்தல் என்பது மிக முக்கியம். இப்ப அதுக்கு ஒரு வேணுமென்றால் ஒரு நேரடியாக நான் என்ன ஒரு ஒரு கேள்விப்பட்ட அல்லது பார்த்த ஒரு விஷயத்தை நான் சொல்லலாம். அப்படித்தால் ஒரு பிள்ளை மந்த போசனை உடைய ஒரு பிள்ளையாக ஒரு பிள்ளை இருந்தது. அதே நேரம் அந்த பிள்ளைக்கு வேற சரியான ஊட்டச்சத்துக்கள் வழங்கப்படாதால அயன் குறைபாடு அப்படியான பல பிரச்சனைகளும் இருந்தது. அந்த பிள்ளை கற்றலே மிகவும் பின்தங்கி இருந்தது. எனவே இப்படி ஒரு கேஸ் வந்தது. அப்ப அந்த கேஸ எம்ஓஹெச் ஆபீஸ், அடுத்தது ஸ்கூல், அடுத்தது ஹாஸ்பிட்டல், அப்படி பலரும், அடுத்த டிஎஸ் ஆபீஸ், அதுல டிஎஸ் ஆபீஸில் இருக்கிற அந்த சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆபீசர், அப்படி பலரும் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்றேன்னு சில விஷயங்களை இது பண்ணினாங்க. அந்த பிள்ளைக்கு நியூட்ரிஷனை கொடுக்கறதுக்கு சில என்ன இது நாங்க செய்யறது, அது அந்த பிள்ளையோட அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு வைத்தியசாலையில எப்படி ஹெல்ப் பண்ணலாம் என்னங்கிறத ஒரு கேஸ் கான்ஃபரன்ஸா வச்சு ஒரு வரலாறை என்ன அறியக்கூடியதாக இருந்தது. நான் என்ன சொல்லவா, நாங்க கடைசியா அங்க இனங்காணப்பட்ட மிக பிரதானமான பிரச்சனை என்னன்னா, அந்த பெற்றோருக்கு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிற விஷயம் இருக்கு, ஆனால் ஊட்டச்சத்துள்ள சாப்பாடுகள் சரியாக கொடுக்கணுங்கிற அந்த அறிவு எல்லாம் இல்லை. அப்ப அதுதான் மிக பிரதானமான காரணியாக போயிட்டு என்னென்னால் அந்த பிள்ளைக்கு இப்படியான ஒரு சூழல் வருவது. சரிதானே? அப்ப அது உண்மையா அந்த தாய் தந்தையருடைய அறிவு மட்டம்ங்கிறதும் அது அந்த பிள்ளைகளுடைய போசனையில மிக முக்கியமாக தாக்கம் செலுத்தும். அந்த பிள்ளைக்கு நோய்கள் வருவதற்கு அது வாய்ப்புகளை ஏற்படுத்த சரியாக பராமரிக்காம சில, இப்ப உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோமே வேக்சின், இப்ப உரிய காலங்கள்ல அந்த பிள்ளைகளுக்கு வேக்சின் ஏற்றங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, அல்லது உரிய காலங்கள்ல அந்த பிள்ளைகளுக்கு தேவையான என்ன விட்டமின்ஸ்கள் கொடுக்குறங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அப்ப அதுகளை கூட என்ன செய்ய மாட்டாங்களா, அந்த பிள்ளைய நிறைய பாக்குற, உயரத்தை அளக்குற, அப்படியெல்லாம் இருக்காமா? அப்படியெல்லாம் சில விஷயங்கள் இருக்கு. ஓகே, உறவு திருமணம் இல்ல செய்யப்படாது. அப்ப சில நேரம் சரியான செய்ய மாட்டாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? திருமணம், உறவு திருமணம்ங்கிறது உண்மையா இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த தலசீமியான்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தலசீமியாங்கிற ப்ராப்ளத்தை கொண்டு வரத்துல அதுக்கு மிக பாரிய பங்களிப்பு இருக்கு. என்னென்றால் அந்த சில ஆட்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது,
ஆனால் அவர்கள் என்ன செய்வாங்களாம் சொன்னால் அந்த காவிகளாக இருப்பாங்க, அவங்கள அந்த பிரச்சனை இருக்க, அதாவது அதை காவுகின்றவர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அப்படியான உறவுக்குள்ள இருக்கின்றார்கள். அந்த பிரச்சனை இருக்கிற 2 பேர் திருமணம் முடிக்க கட்டாயம் அந்த பிள்ளை தலசீமியாவா அந்த பிரச்சனையோட பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்றுதான் என்ன இந்த மருத்துவ உலகத்திலே சொல்லப்படுது. அப்ப அப்படியான சில விஷயங்கள் வரும். ஓகே, நாங்க இப்ப பார்க்கலாம் என்னென்றால் இந்த மூளைய அந்த மூளை அந்த விருத்தியை பாதிக்கின்ற பிறப்புக்கு பின்னரான காரணிகள் என்கிற விஷயத்துல மிக முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. நீங்க சொன்ன அந்த விஷயங்களோட சம்மந்தப்படுத்திதான் இதுல நாங்க பார்க்கலாம் என்னென்றால் ஆரம்ப கால அனுபவங்கள். இப்ப ஆரம்ப கால அனுபவங்கள் பிள்ளைகளுடைய மூளை விருத்தியில மிக பாரிய தாக்கம் செலுத்துவதாக சொல்லப்படும். சரிதானே? இப்ப உதாரணமாக இப்ப அந்த பிள்ளையினுடைய இப்ப நரம்பு விருத்தி, ஏனைய இந்த மூளை விருத்தி, இந்த விஷயங்கள்ல அந்த பிள்ளையில ஆரம்ப காலத்தில இந்த வெளி உலக அனுபவங்கள் அதால என்ன செய்தான்னு சொன்னால் மூளை அதனுடைய ஒர்க் பண்ற அந்த வேகம், அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்தான்னு சொன்னால் விருத்தி அடையுதுன்னு சொல்றாங்க. எனவேதான் உங்களுக்கு தெரியும் இப்ப மேற்கத்திய நாடுகள்ல எல்லாம் அல்லது பல நாடுகள்ல பெருவாரியாக இந்த முன்பள்ளி ப்ரீ ஸ்கூல்ல டீச்சர்ஸ் ஆயிருக்கிறார்கள். குறைஞ்சது ஒரு மாஸ்டர் டிகிரி அந்த இப்ப முன்பள்ளி கல்வியில முதுமானி பட்டம் முடிச்சாக்களா இருப்பாங்க அல்லது கலாநிதி பட்டம் முடிச்சாக்களா இருப்பாங்க. ஏன்னு சொல்லுங்க. இன்றைக்கும் எங்களோட நாட்டுல டீச்சர்ஸ் இன்றைக்கு போராட்டம், என்ன சுவையின போராட்டம், நாளைக்கும் அப்படியா? அப்ப அந்த நாடுகள்ல எல்லாம் மிக அதிக அளவான சம்பளம் மாறி வழங்குறாங்களாம் டீச்சர்ஸுக்கு தான், அதாக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த டீச்சர்ஸ்ல குவாலிட்டியும் அங்க மிக என்ன உயர்ந்ததாக என்ன செய்யலாம் அது காணப்படுது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொபோஷனாகத்தான் அங்க பார்க்கணும். எனவே இந்த ஆரம்ப காலங்கள்ல இந்த பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகின்ற சில அனுபவங்கள் மிக முக்கியமானது. இப்ப பிள்ளைக்கு அன்பு காட்டுறதாக இருக்கலாம். பிள்ளையோட இப்ப சில சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்கன்னால் இப்ப ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய் தந்தை முத்தமிடுவது மூளையில உத்வேகத்தை, புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகிறது என்று உளவியலாளர்கள் சொல்றாங்க. அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் இந்த அனுபவம் என்று சொல்றேன். அப்ப இது மிக முக்கியம். இப்ப ஏன் இப்ப அதே டைம்ல அந்த பிள்ளோட ஹெல்த்தியை ஏற்படுத்துறதுல தாய்ப்பால் வழங்குறது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்க பார்த்தீங்களா அப்படி சொன்னால் 2 வருடம் அந்த பிள்ளைக்கு முழுவதும் பால் ஊற்றுவது என்பது மிக முக்கியம். இப்ப இந்த சேவ் தி சில்ட்ரனோ அல்லது யுனிசெஃப்ரோ அறிக்கை ஒன்றை நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட பிள்ளைகள் முறையாக தாய்ப்பால் ஊட்டப்படாமையால் உலகத்தில் இறக்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரத்தை நான் உள்ளதை வாசித்தேன். அப்ப கட்டாயம் பிள்ளைகளுக்கு அந்த தாய்ப்பால் ஊற்றுற அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டித்தான் 84 வேலை நாட்கள் என்ன செய்யப்படுதாம் சொன்னால் லீவ் வழங்கப்படுது. சரிதானே? இந்த கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற பெண்களுக்கு. ஆகவே இந்த பிள்ளைகளினுடனான தொடர்பு அல்லது ஸ்பரிசம், அந்த விஷயங்கள் எல்லாம் மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த சின்ன பிள்ளையில அந்த பிள்ளைக்கு பில்டிங் பிளாக்ஸ் அல்லது பல்வேறு அந்த பிள்ளை இயங்குறதுக்கு செயற்படுறதுக்கு சில சாதனங்கள்ல கிடைப்பனவு, அந்த பிள்ளை அந்த அனுபவங்களை கொடுத்தல் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது. ஆரம்ப கால அனுபவங்கள் இது மிக முக்கியமான. இப்ப எங்களுக்கு தெரியும் போசனை சார்ந்த காரணிகள். இப்ப மூளை சரியாக செயற்படுறதுக்கு போசனை அவசியம் என்று சொல்லுவாங்க, அப்படித்தானா? எனவேதான் நாங்க சொல்றோம் இந்த கற்ப காலத்தில ஏற்படுகின்ற மூளை வளர்ச்சிக்கு தாய் என்ன செய்யணுமான்னு சொன்னால் போசனை உள்ள உணவு என்ன சாப்பிடணும்னு சொல்றோம். இப்ப போலிக் அசிட் என்று சொல்றது
இரும்பு சத்து, இந்த விஷயங்கள் எல்லாம் மிக முக்கியம். அதுகள் தான் அந்த டெப்லெட்டாவே எல்லாம் கொடுக்கப்படுது இந்த பிரெக்னன்ட் காலத்துல. ஓ சார். சில நேரம் அயன் குறைபாடு என்பது இன்றைக்கு கிட்டத்தட்ட 3ல் 1 பிள்ளைக்கு இருக்கு அப்படி சொல்லப்படுது இலங்கையில. அது ஒரு பாரிய பிரச்சனையாக இலங்கையில அது உருவெடுத்தி. சில நேரம் அந்த அயன் டெப்லெட் இருக்கு தானே, அது கொஞ்சம் ஒரு வகையா ஒரு மணக்கிறது. எனவே அதை சில நேரம் அந்த அயன் குளிசைய குடிக்காம அதை எடுக்காம வீசி விடுற பெண்களும் இருக்காங்க நிறைய பேர். எந்த அளவுக்கு என்றால் பால் ஊட்டுகின்ற கால பகுதி முழுவதும் அயன் டெப்லெட்டை குடிக்கிற மிச்சம் நல்ல இல்லண்டா புதிய தாயினுடைய பல் கூட என்ன செய்யுமாம்னா நிறைய வீக் ஆகுறதுக்கும் அதுல உடைவுகள் வாரத்துக்கும் அதுல பல் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆகவே இங்க பிறந்ததுக்கு பிறகு பிள்ளைக்கு தேவையான புரோட்டீன், அயன், ஏனைய இந்த ஊட்டச்சத்துக்கள், இரும்பு சத்து, இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாக என்ன செய்யணும் சொன்னால் வழங்கப்படணும். அப்ப இந்த தாய்ப்பால்ல நாங்க சொல்ற எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் நிறைந்திருக்கிறது. அதை விட இந்த பிறந்த என்ன பிள்ளைகளுக்கு அதை விட சிறந்த உணவு எதுவும் அல்ல. இனி 6 மாசத்துக்கு பிறகு தேவையான ஏனைய உணவுகளையும் சேர்த்து சரி. எனவேதான் உங்களுக்கு தெரியும் இந்த இதுல MOH ஆபீஸ்ல அந்த பிள்ளைக்கு ஒரு காட்டு ஒன்று தருவாங்க. என்ன சொல்ற அந்த காட்டு, அது புக் ஒன்று அப்படி ஒன்று கொடுக்காங்களா? ஓ சார். ஒவ்வொரு பிரதேசத்திலேயும் அது என்ன சில இடங்கள்ல ஊசி காட்டுன்னு சொல்லுவாங்க, சில நேரம் கிளினிக் காட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும் ஒவ்வொரு பிரதேசத்திலையும். அது உண்மை அதுல என்ன எழுதியிருக்காது இல்லை, அது என்ன காட்டாது, உண்மை என்ன புத்தகமா சார்? குழந்தையிட நிறை, உயரம், அது குழந்தை வளர்ச்சி குழந்தைக்காக வழங்கப்பட்ட. ஆம், அது குழந்தை வளர்ச்சி பதிவேடு என்று சொல்ற ஒரு பதிவேட்டு புத்தகம் தான் அது. அதுல நிறைய பேர் ஆக்கள் எங்களை என்ன இந்த தாய்மார் அதை புரட்டி பார்க்காத ஆக்களும் இருக்காங்க. அதுல எந்தெந்த காலப்பகுதியில எப்படியான உணவுகளை என்ன முறையில வழங்கணுங்கிற விஷயங்கள் கூட அதுல போட்டிருக்கு. அடுத்த ஒவ்வொரு காலத்திலையும் பிள்ளையினுடைய அந்த என்ன இயல்புகள் எப்படி இருக்கும், எப்ப அந்த பிள்ளை முகத்தை பார்த்து சிரிக்கும், எப்ப அந்த பிள்ளையில வாயிலிருந்து வவல்ஸ்கள் அந்த மழலை அப்படியான விஷயங்கள் வரும், எப்ப இந்த பிள்ளை கூப்பிட்ட திரும்பி பார்க்குதா, அதெல்லாம் அவதானிச்சு சரி போடுறதுக்கான அந்த பகுதிகள் எல்லாம் அதுல இருக்கு. அப்படி இருக்காமா? ஓகே. அப்ப அத கூட புரட்டி பார்க்காதவர்களும் எங்களோட சமூகத்தில் என்ன செய்யறாங்களாம் சொன்னால் எங்களோட நாட்டிலே இருக்காங்க. ஆகவே அப்ப அந்த போஷணை சார்ந்த விடயங்கள் சரியாக வழங்க. எனவேதான் இந்த ஃபிஷ் மீன் கொடுக்குறங்கிறது, அதே போல வல்லாரை கொடுக்குறங்கிறது, இதெல்லாம் மூளை வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது. அதையும் சொல்லப்படுது என்றால் கிட்டத்தட்ட 90% மூளை வளர்ச்சி விருத்தி என்பது ஒரு 4-5 வயதுக்குள்ள ஏற்பட்டும் சொல்றாங்க. அப்ப அந்த பருவத்துல இந்த போசாக்கு, அதிலையும் குறிப்பாக மூளை வளர்ச்சிக்கு தேவையான இந்த என்ன விட்டமின்ஸ்கள், ஏனைய ஊட்டச்சத்துக்கள் சரியாக பிள்ளைக்கு வழங்கப்படுதாங்கிறதுல கவனம் செலுத்து. சரியா? அதே போல நாங்க சொன்ன இந்த சூழல் காரணிகள் என்று சொல்றது, அது பொதுவாக அந்த பிள்ளை வாழ்ற சூழல்ல இருக்கின்ற பல விடயங்களும் சம்பந்தப்படும். நீங்க ஏற்கனவே சொன்ன பல விஷயங்களை நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் அதுல பார்க்கலாம். அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அதுலான இந்த பாடசாலை சூழல் என்கிறது மிக முக்கியமானது பிள்ளைகளை பொறுத்தவரை. இந்த பிரைமரியில இருக்கிற பிள்ளைகள், குறிப்பாக இந்த ப்ரீ ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகள். அப்ப அந்த விஷயங்களை எல்லாம் நாங்க என்ன சொன்னோம் சொன்னால் மிக சரியானதாக அந்த பிள்ளைகளுக்கு நாங்க வழங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதே போல நீங்க சொன்ன மாதிரி இந்த விபத்துக்கள் ஏதாவது அந்த பிள்ளைகள் ஏற்படுமாக இருந்தால் அது, அதே போல நோய்கள்,
இப்ப மூளை காய்ச்சல் என்ற ஒரு நோய் இருக்காமா? என்ன அதே போல பிட் அல்லது வலிப்புன்ற ஒரு நோய் இருக்கா? அல்லது வலிப்புன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இதோட சம்பந்தப்படு. இப்ப உதாரணமாக வலிப்பு ஏற்படுற எப்படின்னு சொல்லலாமா? இம்பேலன்ஸ், கெமிக்கல் இம்பேலன்ஸ். அதாவது வலிப்பு எப்படி ஏற்படுதான்னு சொன்னால் எங்களோட உடம்புல ஒரு மின்னோட்டம் மாதிரியான ஒரு விஷயத்தினூடாகத்தான் எல்லா இயக்கமும் நடக்கும். அந்த மின்னோட்டம் மூளையில மின்னோட்டம் அதிகரிக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த வலிப்புன்னு சொல்றேன். அப்ப உடல் அப்படியே என்ன செய்திருமான்னு சொன்னால் ஒர்க் பண்ணாம ஸ்தம்பிதம் அடைகிற ஒரு நிலைமை. எனவே இப்படியான நோய்களுக்குள்ள உட்படுத்துற சிபின்ற ஒரு நோய் ஒன்று இருக்கு. நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? செல்வல் பல்சின்னு சொல்லி சிபி ஷோர்ட்டா சொல்லுவாங்க. அதாவது மூளை முடக்குவாதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சார்? மூளை தூங்குறேன்னு சொல்றதுக்கா? இல்ல, மூளை முடக்குவாதம் என்று சொல்றேன். அது கோமா லெவல் அப்படியா? இல்ல இல்ல இல்ல, மூளை முடக்குவாதம் என்று சொல்றது இந்த சிபி என்று ஷார்ட் ஃபார்ம்ல வைத்திய உலகத்தில் அந்த நோக்கி சொல்லுவாங்க. சரிதானே? அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும் என்றால் அந்த பிள்ளைகள்ல தலைய கூட என்ன செய்யலாதாம் சொன்னால் சரியாக அந்த நிமிர்த்தி வைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. சரிதானே? சரிதானே? அதாவது இந்த பிரெயின்ல வார மிக முக்கியமான ஒரு பிரச்சனை மூளை முடக்குவாதம் உண்டு. அப்ப அந்த பிள்ளைகள் சில நேரம் இந்த தலை வந்து சரியாக நேராக மீட்டி வைக்க இயலாத ஒரு பிரச்சனையுடைய பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் இருக்கிறத பார்க்கலாம். அதாவது ஷரபல் என்ன பல்சின்னு சொல்றாங்க. அது நீங்க அடிச்சு பாருங்க, வாட் இஸ் சிபி நீங்க அடிச்சு பாத்தீங்களான்னு சொன்னா நிறைய விஷயங்கள் வரும். அப்ப அந்த இது பிறப்பிலேயே வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஆனால் அந்த சிபியோட பட்ட முடிச்ச ஆட்கள் கூட இருக்காங்க. நான் வேணும்னா உங்களுக்கு வீடியோ கூட காட்டலாம். சரிதானே? அப்ப அது 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 அந்த சிபி ப்ராப்ளமும் மூளை முடக்குவாதம் சொல்றது அது மூளையில வார ஒரு ப்ராப்ளம். அப்ப இப்படியான பல்வேறு நோய்வாய்களுக்கு உட்படுவது என்பது இந்த பிள்ளைகளுடைய இந்த மூளையில அல்லது மூளை வளர்ச்சியில பாதிப்பு ஏற்படுத்துகின்ற மிக முக்கியமான காரணிகளாக நாங்க சொல்லலாம். சரிதானே? அதே போல இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த பரம்பரைங்கிறது. நீங்க சொன்னது இது ஒரு தனியான ஒரு விஷயம். இப்ப டிஎன்ஏ என்று சொல்ற அந்த என்ன கலங்களாலானே மனிதர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த பரம்பரை அலைவுகள் என்பது பெற்றோர்கிட்ட இருந்து பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது. அப்ப அந்த பிள்ளைகள்கிட்ட பெற்றோர்கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த டிஎன்ஏயால பல்வேறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப உதாரணமாக நீங்க டவுன் சிண்ட்ரோம் ஒரு நோயை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? டவுன் சிண்ட்ரோம் அப்படி நான் ஏற்கனவே அந்த நாம இது இண்டிவிஜுவல் டிஃப்ரெண்ட், அதாவது தனியால் வேறுபாடு படிச்சோமா நாம? அப்படி படிச்சோம் தானே? அதுல அந்த விசேட தேவையுடைய பிள்ளைகள் என்று சிலது பார்த்தோமா? பார்க்கலையா? டவுன் சிண்ட்ரோம் டவுன் சிண்ட்ரோம் படிக்குமா? ஓ சார் படிச்சேன். என்னது டவுன் சிண்ட்ரோம் என்ன? இப்ப 21வது எத்தனை சோடி நிறமூர்த்தங்கள் இருக்கும்? அதாவது 22 23 நிறமூர்த்தங்களோட எண்ணிக்கையில அதாவது 21வது சோடி அந்த நிறமூர்த்தம் இருக்கு தானே?
அதுல வார ஒரு பிரச்சனை தான் இந்த டவுன் சிண்ட்ரோம் வருவதற்கான வாய்ப்பு சொல்லப்படுது. அப்ப அது எதால வருகிறது? பரம்பரை அறிவுகளால. அப்ப இந்த டவுன் சிண்ட்ரோம்ங்கிற பிரச்சனை வந்த பிள்ளட மூளை விருத்தி வந்து மந்தகதியிலான் இருக்கு. நீங்க பாக்கலாம் அவர்களுடைய ஆயுள் குறை இருப்பாங்க, அவர்கள் என்ன இந்த மூளை வளர்ச்சி குண்டியவர்களாகவும் இருப்பாங்க. நீங்க டவுன் சிண்ட்ரோம் பிள்ளைகளை பாரு. அதே போல ஒட்டிசம் ஒரு பிரச்சனை இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒட்டிசம் ஏற்கனவே நாங்க இதெல்லாம் பாத்தீங்க ஒட்டிசம். அப்ப அந்த ஒட்டிசம்ங்கிற அந்த பிரச்சனை கூட என்னத்தோட பார்த்திப்போம். அது கூட என்னத்தோட சம்பந்தப்படுதான்னு சொன்னால் இந்த மூளையோட சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் அதுல செல்வாக்கு செலுத்துறதை நாங்க என்ன செய்யலாமா சொன்னால் பார்க்க. அப்ப அப்படியான பரம்பரை ரீதியான காரணங்கள் என்பது மிக முக்கியமான விஷயங்களாக இருக்கிறத நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. எனவே ஒரு பிள்ளையில மூளை விருத்தி என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக என்ன செய்யப்படுதான்னு சொன்னால் பார்க்கப்படுது. இப்ப சில நேரம் பின்னர் இப்ப கட்டளமை பருவத்தினரோ ஆரோ இதை பாவிக்கிறது, என்னதை பாவிக்கிறது? போதை வஸ்தை பாவிக்கிறது கூட இந்த மூளையில பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்துவதாக பல ஆய்வுகள் செய்யும். தேசிய போதை மருந்து துஷ்பிரயோக நிறுவனத்தில இருந்து வருகின்ற ஒரு மெகசினில இப்ப பல்கலைக்கழக கல்லூரியில உளவியல் பிரிவில கலாநிதி படிப்புக்காக ஒருவர் செய்த ஒரு ஆய்வில் என்ன சொல்றாரு சொன்னால், வார இறுதி நாட்கள்ல மது அருந்தும் 15 வயதினர் டீனேஜ் அப்படியானவர்களுடைய மூளையினுடைய அந்த அந்த மூளை விஷயத்தை சோதித்த போதோ அவர்களுடைய முன்மூளையினுடைய மேற்பட்டை மெல்லியதாக இருந்ததை அவருடைய ஆய்வில் அவர் கண்டுபிடித்ததாக சொல்றார். அப்ப அது கூட என்ன செய்தான்னு சொன்னால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்லப்படும். சரிதானே? அப்ப இங்க என்னத்தை நாங்க ஒரு ஆசிரியர் என்ற அடிப்படையில இந்த பிள்ளை விருத்தியில இந்த மூளை விருத்தியில நாங்க கற்றுக்கொள்றோமான்னு சொன்னால், எங்கட பாடசாலைக்கு வார பிள்ளைக்கு சரியாக போசாக்கான உணவுகள் கிடைக்கிறதா என்பதை உறுதி செய்த சில வேலைகளை நாங்க செய்யணும். உங்களுக்கு தெரியும், இந்த பிரைமரியில எல்லாம் இப்ப அந்த என்னது பாடசாலையில அந்த உணவு கொடுத்தாங்க, அந்த அது கூட இப்ப அதுல பொறுப்பு இருக்கு. எங்களுக்கு அதிபருக்கு பொறுப்பு இருக்கு, ஆசிரியருக்கு பொறுப்பு இருக்கு. அதிபர் ஆசிரியர்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த பிள்ளையை கொடுங்கிறது எல்லாம் இருக்கு. அடுத்த உரிய அளவுல உரிய உணவு கொடுக்கப்படுதான் சைன் வைக்கிறதெல்லாம் அந்த வகுப்பு ஆசிரியர் எல்லாம் சைன் வைக்க வேண்டிய எல்லாம் இருக்கு. அப்படி இருக்காமா? அந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க கவனத்தில் எடுக்கிறதோட வீட்டிலையும் அந்த பிள்ளைகளுக்கு சரியான பராமரிப்பு இந்த விஷயங்கள் எல்லாம் நிகழுதான்னு பார்க்கிறது எங்கட மிக முக்கியமான விஷயம். குறிப்பாக நாங்க பிரைமரி டீச்சராக இருப்போமா இருந்தால் இந்த விஷயங்களை நாங்க என்ன சொன்னால் கூடிய அளவு கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதுலயும் நாங்க என்ன சொன்னால் கவனம் செலுத்தோம். ஓகே, அப்ப நாங்க சொல்லுங்கம்மா. இரத்த உறவில திருமணம் முடிக்கும் போது அந்த முதல் குழந்தை வந்து வளர்ச்சி இல்லாம போகும், அதுவும் எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம் வரும் என்று சொல்றதுக்கு இல்ல, அப்படி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவேதான் அந்த இரத்த உறவுல கொஞ்சம் திருமணம் முடிக்கிறத நாங்க அவாய்ட் பண்றது மிக பொருத்தம் என்று சொல்லப்படும். அது சயின்டிபிக் ரீதியாக சொல்ற ஒரு விஷயம். என்ன சமயங்களையும் அந்த விஷயங்கள் சிலது வலியுறுத்தப்படுறத நாங்க என்ன செய்யலாம் சொன்னா பார்க்கலாம். ஓகே, அப்ப நாங்க இன்றைய செஷன்ல நாங்க என்ன அந்த மூளை சரிதானே, அதோட விருத்தி என்ன, அதோட மிக முக்கியமான பகுதிகள் என்ன, அந்த பகுதிகளுடைய செயற்பாடுகள் என்ன, அதே போல மூளை விருத்தியில செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் என்ன, அந்த காரணிகளை இழிவனவாக்குறதுக்கு ஒரு ஆசிரியர் என்ற அடிப்படையில நாங்க ஒரு சில எப்படியான நடவடிக்கைகளை நாங்க மேற்கொள்ளலாம்ங்கிற சில விஷயங்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம். வேறு ஏதாவது நீங்க சொல்றால் சார்? செஞ்சு வந்து உள்ளடங்கல் கல்வி, அது லேர்னிங் டிசபிலிட்டி, அது ரெண்டையும் நோட் எங்களுக்கு கிடைச்சல. ஓகே, அப்ப நாங்க இதோட நாங்க முடிச்சு கொள்வோமா? வேறு ஏதாவது இருக்கா? இல்ல சார்.
ஓகே, அப்ப தேங்க்யூ வெரி மச். இன்னொரு இதுல